கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டு தானே ஓவர்? எஸ், கரெக்ஷன் தான் ஓவர். ஸோ பச்சை சைக்கோ இங்கே ஆத்தர் பக்கமாக போயிட்டு பார்ட் 2 எடுத்து ஸ்கேம் பண்ணியிருக்காரு இல்லையா ஓவர்? இல்லை, சைக்கோ அட்லியை விட பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாரு ஓவர். ஓகே, அந்த சைக்கோவை பார்க்கலாம் ஓவர். செஞ்சுட்டா போச்சு ஓவர். வணக்கம். நான் இட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோஹன்ஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம புது மெம்பர் மிகாசா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மிகாசா. வணக்கம் இட்டாச்சி. எப்படி இருக்கீங்க? நலம். இவங்க தான் மிகாசா அக்கர்மன், நம்மளோட புது மெம்பர். அது மட்டும் இல்லாம சினிமால வந்துட்டு ஏ டூ ஸி பூந்து விளையாடக்கூடிய ஒரு நபர். ஸோ அவங்கள வச்சு ஃபர்ஸ்ட் எபிசோடே ஐயா! ஐயா! வேணாம், வேணாம். வேணாம், வேணாம். இவ்ளோ பதிவுகள்லாம் வேணாம். அவங்களுக்கு வந்து புகழ்ச்சி பிடிக்காது. அதனால ஸ்கிப் பண்றாங்க. என்னால சொல்ல வேண்டிய கிளம்ப சொல்லிட்டேன். இன்னைக்கு நாங்க எத பத்தி பார்க்க போறோம்னா, சங்கர் எடுத்த முதல்வன் பார்ட் 2 சொல்லலாமா? சரி, சொல்லுவோம். பாப்போம். முதல்வன் மட்டும் இல்ல, நெறைய இருக்கு உள்ள. இறக்கியிருக்காப்ல தல. பாப்போம். அட்லி தான் எல்லாருக்கும் ஸ்கேம் பண்ணிட்டு இருப்பாரு படத்த சுட்டு. ஆனா அட்லி படத்துலேருந்தே ஸ்கேம் பண்ணி தலைவர் உள்ள இறக்கியிருக்காருன்ற பொழுது எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்கான்னு பாருங்க சங்கர். ஸோ அந்த மாரி எடுக்கப்பட்ட படம் தான் கேம் சேஞ்சர். இன்னைக்கு அத பத்தி தான் விலாவாரியா பார்க்க போறோம். இப்ப வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மாரி வச்சுக்கலாமா? சட்டையர்ன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து பொலிட்டிக்கல் வன்மம்னு எடுத்துக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாவே டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸு, பிஜேபி மட்டும் தப்பிச்சிருச்சு இல்லையா? பிஜேபி தான் நாங்களாச்சே. எப்படி நாங்க சொல்லுவோம்? ஸோ அதனால அது மட்டும் தப்பிச்சாச்சு. பட் இருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் சங்கித்தனத்தையும் அங்கங்க திணிச்சு வச்சிருக்காரு. அது என்ன ஏதுன்றத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓப்பனிங் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஏதோ வந்துகிட்டு இருக்குது. ஒரு அம்மாவும், பையனும் இருக்கிற மாரி ஒரு இல்யூஷன் மாரி வந்துகிட்டு இருக்குது. முகம் வந்து பிளர் பண்ணிட்டானுங்க. அதாவது நமக்கு தெரியக்கூடாதாம். படத்துல இவங்க தான்றது. ஊருக்கே தெரியும் யாரு அந்த கேரக்டர்ன்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும்போது தெரியக்கூடாதுன்ற மாரி வச்சிருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு மாரி ஹாலுசினேட் ஆயி, ஸ்ட்ரோக் வந்த பிறகு தலைவர கூட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆம்புலன்ஸ்ல போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது ஒரு பாலத்தில போயிட்டுருக்காங்க. பாலத்தில போயிட்டுருக்கும்போது பாலம் உடைஞ்சு 2 கார் விழுகுது. ஒரு 5, 6 பேர் விழுகுறாங்க. விழுந்த பிறகு வேற வழி இல்ல. வெளியலாம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாரி ரோடு பிளாக் ஆயிருச்சு. நெறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது, இவர கூட்டு போணும்ல. கை தாங்கலா வந்துட்டு பாட ஏத்திட்டு போற மாரி ஏத்திட்டு போறானுங்க ஆஸ்பத்திரிக்கு. போயிட்டுருக்கும்போது ஒவ்வொரு மக்கள் கமெண்ட் பண்றாங்க. இதுக்கு எவ்வளோ ஆட்டைய போட்டுருப்பானுங்க. எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கான்னு இந்த மாரி வருது. இத அப்படியே கேட்டு கேட்டு போம்போது, இவருக்கு ஒரு மாரி அப்பதான் அவருக்கு ஞானோதயம் வருது. நம்ம இதனால தப்பு பண்ணிட்டோம். இனிமே நம்ம நல்லது பண்ணணும்னு சொல்ட்டு ஆஸ் யூசுவல் சங்கர் சொல்ற மாதிரி, இது மக்களுக்கு பொறுப்பே இல்லங்க. யாரு எப்படி போனா என்ன? கடைசில நமக்கு லீவு கிடைக்குமா? பணத்த வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க தானே நீங்க. அந்த மாதிரி. அந்த மாரி பண்ணிட்டு போறாரு. போய் இது பண்ணும்போது அவருக்கு ஹார்ட் நின்றுச்சு. நின்ற டைம்ல என்னன்னா, அங்க தான் இப்ப கேரக்டர்லாம் காமிக்கிறாங்க. உள்ள சமுத்திரக்கனி இருக்காரு. இவரு ஜெயராமு, எஸ்.ஏ. சூர்யா. இவங்க 3 பேரும் தான் படத்துல மெயினான கேரக்டர். இதுல வந்துட்டு ஜெயராம் வந்து மொத பையன். எஸ்.ஜே. சூர்யா வந்து 2வது பையன். இதுக்கப்புறம் இவரு சமுத்திரக்கனி வந்து கூடயே வர்றவரு. இவர் சாவறது வந்து 2 பேருக்கும் வருத்தம் கிடையாது. 2 பேரும் சந்தோஷம் தான் பட்டுட்டு இருக்கானுங்க. அடுத்து யாரு சிஎம்ன்றது தான் போட்டி. இது பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவருக்கு முழிப்பு வந்துடுது. எஸ்.ஏ. சூர்யா ஃபோன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு சாவற மாரி சொல்ல போவாரு. இவருக்கு முழிப்பு வந்தோனே, இல்ல மண்டே வந்துட்டு ப்ராப்பரா வந்துருவாருன்னு சொல்ற மாரி அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டாங்க. குடுத்த பிறகு இவருக்கு மன உளைச்சலா இருந்துச்சு இல்லையா? அதனால என்ன பண்றாருன்னா, இனி நம்ம நல்லது தான் பண்ணணும்னு சொல்ட்டு ஒரு முடிவு எடுக்குறாரு. கட்சி மீட்டிங் கூப்பிட்டு, இந்த மாரி எல்லாம் நல்லது தான் பண்ணணும். நீ இந்த மாரி பண்ணலைன்னா, இந்த ஆட்சிய கலைச்சுட்டு நான் திருப்பி எலக்ஷன் வச்சு நான் வரதான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. இது இவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் புடிக்கல. இப்ப தான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட என்ட்ரி. குளோபல் ஸ்டார். ஓ! குளோபல் ஸ்டாரா? குளோபல் ஸ்டார் ராம் சரண். ஓ! அதனால தான் நம்ம ஆண்டவர் வந்துட்டு எனக்கு உலகநாயகன் வேணான்னு சொல்ட்டு அறிக்கை குடுத்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே விண்வெளி நாயகன் பட்டத்த மாத்துனாரே! அந்த கதையா? நம்ம வச்சுக்கிறது தானே. இதுல என்ன இருக்கு? அதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, குளோபல் ஸ்டார்ன்னு சொன்னாய்ங்க. அப்ப இவரு சிரஞ்சீவி என்னது மெகா ஸ்டாரோ? அவரு மெகா, இவரு குளோபலு. ஆக்சுவலா கமல் பட்டம் வேணான்னு சொன்னது எதுக்குன்னா,
இந்த மாரி எந்த ஒரு சிறப்பு பட்டமுமோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதுல்ல. அது ரிலேட்டடா தானே அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல, இல்ல. அப்படி சொன்னாரு ஓகேவா? அப்படி சொன்னவரே சாயங்காலம் ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. சிங்கிள்ல விண்வெளி நாயகனேன்னு வருது. அப்ப என்ன பண்றது? அது எப்படி பிஜிஎம்லாம் போட்டு மரணமா இருக்குது. எப்படி நாங்க வேணாம்போம்? ஸோ இதுதான் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் கேங் வந்து தொரத்தி வந்துட்டு இருக்கு. எங்க? ட்ரெயின்ல. தொரத்திட்டு இருக்கும்போது ட்ரெயின நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க கான்வர்சேஷன்ல. ஏன் ஓடுறீங்க? இட்டாச்சி, இட்டாச்சி ஏன் ஓடுறீங்க? அதுல காமெடி எல்லாம் இருக்குதுல்ல இடையில. சாரி காமெடின்னு சொல்லிட்டேன். அஃபண்ட் ஆக போறாய்ங்க வேற. இது உன்ன 5 பேரு தானே 5 பேர் போனீங்களா? 10 பேர் இல்லடா போக சொன்னேன். ஏய் அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ்ஸா இருந்தான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சோட்டு பாய். எங்க சோட்டுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அது பின்னாடி வருவான். இது எப்படின்னா க்ரூ பயங்கரமா இருக்கும்ல. இவங்க படத்துல, சங்கர் படத்துல நெறைய க்ரூ இருக்கும். அதனால வந்து நெறைய பேர வந்து ஒரு சீனுக்கு 2 சீனுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. அப்படி நெனச்ச கேரக்டர் இதுல நெறைய பேர் வந்து படம் பூரா டிராவல் பண்ணிருப்பாங்க. "நீ என்னடா இங்க வரைக்கும் வர்ற?" அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த படத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா, கொஞ்சம் வித்தியாசமா மாத்துறேன்னு சொல்லிட்டு, அதாவது வழக்கமா பண்ணுவாரு. பட் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போறதுக்கு, பாயிண்ட் ஏலேருந்து சிடி போயிட்டு அப்புறம் பி வருவாரு. இப்படி தலைகீழா சுத்தி வருவாரு நம்ம ஆள் வந்துட்டு. ஓகே, ஓகே. ம். அவரே கதைய பத்தி கவலைப்படல. அப்புறம் நம்ம கவலைப்பட்டு என்ன பண்றது? அதனால கொஞ்சம் போற ஃப்ளோலயே போயிரலாம். கரெக்ட். நீங்க சொன்னீங்க இல்லையா? டயலாக் முடியும். முடிஞ்ச உடனே இவர் ராம் சரண் வெளிய வருவாரு. எப்படி வருவாருன்னா, ஒரு பனியனும், லுங்கி. லுங்கியும் கட்டிட்டு வந்துட்டு நிப்பாரு. நின்டுட்டு இவரு ட்ரெயின சொல்லுவாரு. ட்ரெயின் அது பாட்டுக்கு போகும். இங்கிட்டு வந்துட்டு இவங்க பேச ஆரம்பிப்பானுங்க. இந்த மாரி உன்னோட பாஸ் வந்துட்டு இந்த குட்கா அது எரிச்சிருப்பான். அந்த குடோன எரிச்சிருப்பான். ஐபிஎஸ்ஸா இருக்கும்போது. அத வச்சுட்டு பழி வாங்க வரேன்னு பண்ணுவோம். அங்க ஒரு ஃபைட் ஆரம்பிக்கும். சண்டையெல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க. போட்டு முடியிற டைம்ல ஃபோன் கால் இவனுக்கு குட்கா ராஜ் பகதூர். அந்த கேரக்டருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணும்போது, அவர் வந்து ஒரு 4 பேரோட உட்காந்துட்டு ஜாலியா இருந்துட்டு இருக்காரு. நீங்க எல்லா வந்து வில்லன்களும் வந்து பெண்களோடு வந்து சல்லாபத்தோட இருப்பாங்க. அதுதான் வந்து வில்லன்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அவன் ஃபோன்ல வீடியோ கால் வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா, எல்லாரும் வரிசையா கட்டி போட்டிருப்பான். ட்ரெயின் ட்ராக்ல கட்டி போட்டுட்டு, இந்த மாரி நீ உடனே வரணுன்னே, இவன் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு உள்ள வருவான். ஹெலிகாப்டர் வந்து இறங்கிட்டு, அப்புறம் வந்து பேச அங்க ஒரு கான்வர்சேஷன் போகும். இவன விட்டுருங்க, விட்டுருங்கன்ருவான். நான் எப்படி விடுறது? இப்ப என் ட்ரெயின் டிக்கெட் போயிடுச்சுன்னோனே, இவன் டிக்கெட்ட கையில குடுத்துட்டு, நான் வந்து ஹெலிகாப்டர் கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு, இவன் கிளம்ப ஆரம்பிப்பான். அங்க ஒரு கொடுமையா இருக்கும். உள்ள ஓப்பன் பண்ணா, பைலட் வந்துட்டு அதே மாரி ஒரு முண்டா பனியனு, ஒரு கைலியோட உட்கார்ந்திருப்பான். "நீ என்னடா இப்படி இருந்தன்னா, காலைல விடிஞ்சோனே கூட்டு வந்துட்டாய்ங்கன்றான்." எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் புரியல. கைலியோட எப்படி நான் ஹெலிகாப்டர் ஹேண்டில் பண்றது? அந்த கியர போட்டு இழுக்கிறதெல்லாம் துணி மாட்டி இழுத்துச்சுனா என்ன பண்றது? இல்ல. கண்டிப்பா அதுக்குன்னா யூனிஃபார்ம் இருக்கு. அந்த யூனிஃபார்ம் இல்லாம அவங்க வந்து போகவே மாட்டாங்க. பைலட் வந்து போகவே மாட்டாங்க. இவர் வந்து இவரோட ஓன் வார்ட்ரோப் அது. நாட் வந்து வார்ட்ரோப் அது. அது ஹெலிகாப்டர் கிடையாது. அது வரும். அது வந்து வார்ட்ரோப். இவரு போவாரு, வெளியில இறங்குறப்ப சட்டையெல்லாம் மாத்திட்டு நல்லா நல்லா குளிச்சு மொழுவி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறங்குவாரு. அதுதான். அப்பதான் போறேன். இறங்குறதுக்குள்ள மாத்துறான்னா, எனக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஹெலிகாப்டரா? இல்ல அதான் சொல்றேனே இது வந்து அவரோட வார்ட்ரோப். எப்படின்னா வந்து போவாரு, குளிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வருவாரு. காயத்தோட மேல ஏறுவாரு. இறங்குறப்ப சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு இறங்குவாரு. இந்த மாதிரி. அதுதான் அந்த பழைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கார் இருக்கும். அந்த காருக்குள்ள போனீங்கன்னா, உள்ள எல்லாமே இருக்கும். லக்ஸரி ஹெலிகாப்டர். அந்த மாரி டிசைன் பண்ணி தெரியல. உள்ள வந்து இறங்குறாரு. இறங்குனோனே ஒரு பாட்டு. ஆக்சுவலா இந்த சீன் எதுக்கு? இந்த இந்த ஒரு ஹோல் சீன் வந்து ஃபுல்லா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபைட் சீன் இல்லாம படம் ஆரம்பிக்க கூடாது ஹீரோவுக்கு. அதுக்கு. இதுக்கப்புறம் என்னன்னா, நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோனே ஃபேமிலியா வெல்கம் பண்றாங்க. வெல்கம் பண்ணும்போது, இந்த மாரி நீ கல்யாணம் பண்ணிக்கோப்பான்னு சொல்றாங்க. ஆனா, இவர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சண்ட போடுறாரு. ஏன்னா, இவர் தங்கச்சி, தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்க ஒரு கான்வர்சேஷன் போகும். இவர் கல்யாணம் பண்ண மாட்டேன் மொரண்டு புடிச்சுட்டு வருவாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸரா உள்ள வருவாரு. வரும்போது தான் இந்த கேரக்டர். இந்த படத்தையே எதுக்கு அந்த கேரக்டர் இருக்குன்னு யோசிக்க வச்சது. அந்த இது சைடு பேர் என்ன? அந்த ஆள் பேர மறந்துட்டேன். சத்யா. சைடு சத்யா. போறது மட்டும் தான் ஒரு சைடு. பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அந்த ஆள் ஓப்பனிங் சீனுமே அப்படி கேவலமா தான் வைக்கிறானுங்க. எனக்கு புரியல. சங்கருக்கு ஏதோ அந்த ஃபெட்டிஷ் இருக்கான்னு தெரியல. நேரா அங்க மட்டும் தான் கேமரா போகுது. வேற எங்கேயும் போ மாட்டேங்குது. எவன காமிச்சாலும் சரி, அந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் வச்சா மட்டும் தான் அந்த அது வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன். கரெக்ட்டா வந்து ஒரு பெண் வர்றாங்க அப்டின்னா, இது எனக்கு மட்டும் தான் இப்டி இருந்துச்சான்னு தெரியல. படத்துல நெறைய இடத்துல வந்து பெண்கள் மேல வந்து ஒரு பெண்கள சுத்தி ஒரு தப்பு நடக்குது அப்டின்னா, அத பூமரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறப்ப அது பெண் மேல தான் தப்பு. இப்ப அவன் பார்க்குறான்னா காரணம் நீ ஒழுங்கா ட்ரெஸ் போடலல்ல. அவன் பார்த்துட்டு உன்ன ஹராஸ் பண்றான்னா காரணம் நீ வந்து எவனோடயோ போன தானே அங்க. அந்த மாதிரி. என்ன பண்றதுன்னா, அந்த 40 வயசு கேட்டகரி இருக்காங்கல்ல. நீங்க சொல்றது பூமர் கேட்டகரி. இந்த 40 வயசு வந்துட்டு
கல்யாணம் ஆகி எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு அந்த என்ன சொல்றது? அந்த ஓல்டு ஸ்டேஜ்க்கு நடுவுல இருக்காங்கல்ல. அவைங்களுக்காண்டியே அந்த சீன் வைக்கிறாரான்னு தெரியுது. இப்ப அவைங்க தான் வந்துட்டு என்ன பண்றது? இப்ப பஸ்லலாம் போம்போது உத்தமனா பேசுவானுங்க. ம், ம், ம். லிட்டரலி அவரோட கேரக்டர் மாரிங்க. அவரோட ஏஜ், அவரோட கேரக்டர் அவங்களுக்கு எது ப்ளசரஸா இருக்கும். அந்த மாரி பாயிண்ட்ல. அந்த மாரி ஓப்பனிங் சீனு யாரு? யாஷிகா ஆனந்த் வச்சு காமிச்சுட்டு ஒரு அறை. அதுக்கப்புறமா அவரு கதை சொல்றாரு. நான் ஏன் இப்படி சைட்லயே போறேன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றாரு. சைட்லருந்து பொறந்தேன்றாரு. சைட்லருந்து எப்படி வந்தாரு எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன முதுகுலருந்து பிரிச்சு எடுத்தாங்களா? குழந்தைய? தெரியல. அது வந்து சங்கரோட யுனிவர்ஸா இருக்கும் போல. வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, இல்ல. எனக்கு என்ன ஐடியா தோணுதுன்னா, இந்த எந்திரன் படத்துல ஒரு சீன் வரும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இந்த சீனு. எந்திரன் படத்துல வந்துட்டு இவரு ரோபோ பிரசவம் பார்க்கும் தெரியுமா? ஆ கரெக்ட். அந்த குழந்தைய வரா தான் இருக்கும். ஒருவேளை இருக்கலாம். ஷஹித் சத்யாவா கூட இருக்கலாம். ரோபோவால வந்தது. சங்கர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இல்ல, இல்ல. இதுல வந்திருக்கு. சங்கர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வந்து ஃபுல்லா கனெக்ஷன் இருக்குது. எல்லா படமுமே இருக்கு. இது பெரிய கதைலாம் இல்ல. இந்த கதைய சீக்கிரம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அடிக்க வேண்டிய வேலைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாரி வராரு. வந்த பிறகு எல்லாரும் இவன கலாய்க்கும்போது, நான் உன்னோட ஒரிஜினல் நேமே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள போறாரு. கூட்டு உள்ள போய் உட்காந்தோனே மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அங்க இருக்கிற எல்லா ஆஃபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல. கூப்பிட்டுட்டு, இந்த மாரி எனக்கு எல்லாரோட டீட்டெயில் வேணும்னு கேட்கிறாரு. கேட்கும்போது 10 நாள் ஆகும்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்பன்னா உங்களோட ப்ரமோஷன 1 வருஷம் தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆப்படிப்பாரு. ஆப்படிக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, கைய இப்டி மேல தூக்குவாரு. அவங்க அப்படியே பறந்துருவானுங்க. இந்த படத்துல எல்லா சீனும் அப்படியே தான் வந்துட்டுருக்கும். அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற மொத்த பேர் வரானுங்க. இதுக்கு நடுவுல என்னன்னா, எஸ்.ஏ. சூர்யா வந்துட்டு ஒரு மணல் குவாரிக்கு போவான். போயிட்டு எல்லாரையும் கிளம்ப சொல்லுவான். கிளம்ப சொல்லிட்டு அங்க தான் ரிவீல் பண்ணுவான். அவங்க அப்பாக்கே தெரியாது. இவன் வந்துட்டு மணல்ல இந்த மாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ட்டு. அங்க வந்துட்டு எப்படி தீர்த்து கட்டுற மாரி பிளான் பண்ணி எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அடுத்த நாளு அந்த டைம்ல தான் இந்த மெசேஜ் வரும். அங்க ஒரு பெரிய வந்து ஒரு சினிமா அந்த இது இருக்குதுல்ல. அது என்ன சொல்லுவாங்க? எத கேட்கிறீங்க? ஒரு சீக்வென்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா, இவரு வந்து பணத்த வந்து அப்படியே எடுத்து தண்ணீல போட்டுக்கிட்டே இருப்பாரு. தண்ணிக்குள்ள போட்டுட்டுருப்பேன். எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாரு. டக்குனு வந்து அந்த பணத்த ஒரு கட்டு 4 கட்டு போடுவாரு. 5வது கட்ட எடுத்து இப்படியே பார்த்துட்டு இப்படியே வச்சுருவாரு. இது எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்றேன். இல்ல இது வந்து நான் ஒருவேளை சகிகரோட ம முட்டா மண்ட மாரி நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சா? நான் டீகோட் பண்றது இவ்வளவு கேவலமா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. சரி சொல்றேன். சரி அது பின்னாடி பார்ப்போம். அந்த கதைய சீக்கிரம் முடிச்சிடலாம். இது பேசுறதுக்கு கதை ஒண்ணும் பெருசா இல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எல்லாரையும் மீட்டிங் கூப்பிடுறாரு. இவரு நார்மலா பேசி பார்க்குறாரு. எவனும் கேட்கல. 2 பேர் கலாய்க்கிறானுங்க. உடனே என்ன பண்றாருன்னா, பஸ்ல ஏத்தி விடுறாரு. எப்படி சிவாஜி படத்துல வந்துட்டு இந்த இது இருக்கும் தெரியுமா? அந்த ஆஃபீஸ் ரூம் அனுப்புவார்ல. அந்த சீன் அப்படியே இங்க பட்டிடிகிரி பண்ணி இங்க பஸ் ஆக்கிட்டாரு. பஸ்ல எல்லாரையும் ஏத்திட்டு போயிட்டுருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு அப்பாராவ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மொட்டத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அரிசி குடோன் போறானுங்க. அரிசி குடோன் போம்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த செக் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அந்த ஒரு கம்பி மாரி விட்டு. பார்க்கும்போது அரிசிலாம் நார்மலா தான் இருக்குது. இவர் வந்து சுத்தி சுத்தி பார்க்குறாரு. எலிப்பொறி எங்கேயுமே இல்ல. எங்கடா எலிப்பொறின்னு கேட்கும்போது, அவன் திரு திருன்னு முழிக்கிறான். அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்ட்டயும் கேட்குறான். அவங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் வரல. உடனே என்ன பண்றாருன்னா, நேரா போயிட்டு ஒரு அரிசி மூடைய உருவாரு. பாதி அரிசி மூடை அப்படியே கீழ விழுந்துரும். அதுக்கப்புறம் உள்ள செக் பண்ணி பார்க்கும்போது, அரிசி பளபளன்னு இருக்கும். அப்புறம் தான் சொல்லுவான், கெமிக்கல் கலந்தனால தின்னு தின்னு அரிசி சாரி அரிசின்றேன் பாருங்க. எலி செத்து போச்சு. அரிசி செத்து போச்சுன்னு சொல்ல வந்துட்டேன். ஓகே. சார். எலி செத்து போச்சு. அதனால தான் இதாகுது. நீ சாப்பிடுற இதுலயே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவானுங்க. அடுத்து என்ன பண்ணுவான்னா, ஒரு மாலுக்கு போவான். மாலுக்கு போயிட்டு இந்த மாரி ஃபயர் இன்ஜின கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு ஃபயர் எக்ஸிட் பாத்வே இருக்கும்ல. அங்க வண்டிய விடும்போது வண்டி உள்ள போகாது. அதுக்கப்புறமா அங்க ஒரு கான்வர்சேஷன் போகும். இது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் படி நான் வந்து 30 செகண்ட் டெமாலிஷ் பண்றேன். ஆஸ் யூசுவல் ஒரு 10 ஸ்கொயர் நோட்ட வாங்கி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணுப்பா. இந்த சீன் வைக்க போறோம். இந்த சீனுக்கு என்னென்ன ரூல்ஸ் வேணும்னு பாத்துக்கோங்க. ஐஏஎஸ் ஆஃபீசர் எவனும் யோசிச்சிருக்கவே கூடாது. அந்த மாரி ஒரு ஆக்ட்ட கொண்டு வா இங்க. அப்படி உட்கார்ந்து இறக்கிட்டு, இதுல இந்த சீன்ல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நடக்கிறது ஒரு பிரைம் டைம்ல, ஒரு பிரைம் டேல. எப்படியும் ஆப்வியஸ் மக்கள் உள்ள தான் இருப்பாங்க. எல்லாரையும் வெளியேத்துன மாரி சீன் காமிச்சானா, எதுவுமே இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. காட்டல. எதுவுமே இல்ல. இவரு வந்துட்டு உள்ள போய் எப்ப பாம் வச்சாலும் தெரியாது. எப்ப இது பண்ணாலும் தெரியாது. இதுல லாஜிக்கலா வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் சொருகுறாராமா. இது ஜோன் 1ல இல்ல ஜோன் 2ல இருக்கு. அதனால எப்ப வேணாலும் வந்து இடிச்சுக்கலாம். ரூல் புக்ல கிடையாது. இதுக்கு ஜியோ வாங்க தேவையில்ல அப்படிங்கிறாரு. அதான் இதுக்கு ஜி வாங்க தேவையில்ல. படத்துக்கு கதை தேவையில்ல. லாஜிக்கும் அங்கிட்டு போயிட்டா தேவையில்ல. ஸோ அந்த மாரி பண்ணிட்டு, அப்புறம் வெடிக்க வைக்கிறாரு. அப்புறம் எல்லாம் பயந்து போறானுங்க. பயந்து போயிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இந்த டைம்ல என்னன்னா, அடுத்து மணல் குவாரி போறான். அங்க பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ட்டு. கரெக்ட்டா தானே வரேன்?
நடு ரோட்டு சீனு. அடுத்து நடுவுல வந்து அந்த பஸ் சீன் வரும். அதுல வந்து எல்லாரும் கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க. இது வந்து இந்த பஸ் எப்ப வேணாலும் அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட அந்த ரைட நிறுத்திடுவாரு. தம்பிக்கு இப்ப எங்கேஜ் ஆயிடுச்சு. அது என்னன்னா வந்து, "என்னப்பா தம்பிக்கு இல்லாம உனக்கு கல்யாணம் பண்றாங்க." இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறப்ப வந்து, அவர் ஃபிளாஷ்பேக் போகுது. ஆஸ் யூசுவல் ஒரு ஹீரோயின், அங்கேருந்து ஒரு லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரி வந்து எப்படின்னா, உங்களுக்கே தெரியுங்க. இவர் வந்து காலேஜ் படிப்பாரு. இங்க வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு இது என்னன்னா, இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த சூர்யா வந்து ஃபர்ஸ்ட்டு மணல் குவாரி கிட்ட போயி ஒருத்தங்கிட்ட வந்து பேசுவாரு. இந்த தண்ணீல வந்து பணத்த போட்டுட்டு. அவரு வந்து இங்க கேமியோ குடுப்பாரு டக்குன்னு, காலேஜ் டேஸ்ல. அது என்னன்னா, அவரோட காலேஜ்ல வந்து கஞ்சா செடி வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. இவரு போய் வந்து வண்டி எடுத்துட்டு போய் டமார்ன்னு வுட்டு, அது ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் இது பண்ணி அடிச்சு, இந்த மாரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுருவாரு. இந்த மாரி ஒரு ஆங்கர் இஷ்யூ இருக்கிற ஒரு ஹீரோ இவரு. கிட்டத்தட்ட எல்லாரையும் இதே மாரி அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப, இன்னொரு ஹராஸ்மென்ட் ரிலேட்டடா ஒரு புரொஃபசர போய் அடிக்க போறப்ப, அது பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா. உடனே அ இவரு தான் வந்து "ஒரு பொண்ணு வச்சிருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட கேட்கக்கூடாது. "நீ வாம்மா. முதல்ல எப்படிம்மா அப்பாவ இந்த மாரி வளர்த்து வச்சிருக்க?" அப்படின்னு கேட்பாரு. மாத்தி கேட்கிறோம் பார்த்தீங்கல்ல, புதுசா இருக்கா? கேபி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கன்ஃப்யூஷன் வரும். "ஏய் ஏய் இரு. நீ வந்து ஆர்த்தோல இருக்க கேபி சார சொல்றியா? இல்ல வந்து இதுல இருக்கிறத சொல்றியா?" அப்படின்னு இன்னொரு டிபார்ட்மென்ட்ட கேட்கும் அந்த அம்மா. உடனே அங்க ஒரு கேபி சார் இருக்காரு. "முதல்ல அங்க போய் கேளு. இவரு எங்க அப்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லும் அந்த ஹீரோயின். சரி அதுக்கப்புறம் போய் பார்த்தா, ஜெயில்ல போட்டுரும் அந்த அம்மா. தப்பா வந்து ஒரு ஆள காட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயில்ல போட்டதுக்கு அப்புறம் அதுவே வந்து நெறைய பேரு காலேஜ்ல இருந்து வந்து அவர் ரொம்ப நல்லவரு. அவரு எவ்ளோ நியாயங்கள வந்து தட்டி கேட்டுருக்காரு தெரியுமா? அப்டின்னோன ரிலைஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துரும். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவன் சொல்லுவான் சாரி அப்டின்னு சொல்லுவான். ஆங்கர் இஷ்யூவ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அது அட்வைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அடுத்த நாளே வந்து அந்த கேபிய போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருப்பாரு. இவன் திருந்தவே மாட்டான் அப்டின்னு சொல்லிட்டு அது கெளம்பிடும். உடனே வந்து ஹீரோக்கு அந்த இடத்துல சிங்க் ஆயிடும். ஹீரோயின வந்து இதுவரைக்கும் இன்ட்ரோவே குடுக்கலையோ! ஹீரோ யாருன்னா நம்ம அத்வானி. அ தீபிகா அப்படிங்கிற கேரக்டர்ல வருவாங்க. அவங்க வந்து அ ஆஸ் யூசுவல் எப்பவுமே ஹீரோயின் வெள்ளையா தான் இருக்கணும் இந்த படத்துல. அது வந்து ஏன், எதுக்குன்னுலாம் நீங்க கேட்கக்கூடாது. அந்த ஹீரோயின் நல்லா அழகா வெள்ளையா ஸ்லிம்மா இருக்கிறவங்க. அவங்க கிட்ட போய் இவர் வந்து "உனக்கு ஏன் என்ன பார்த்தாலே பிடிக்கல? என்னோட ஃபீலிங்ஸ நான் சொல்ல வர்றப்ப அந்த அம்மா டக்குன்னு போட்டு உடைச்சிரும். என்ன லவ்வா?" அப்படின்ட்டு. கேட்கறதுக்கு முன்னாடியே. என்னப்பா என்ன இப்படி பண்றீங்க?" அப்படின்னு கேட்கிறப்ப வந்து, "முதல்ல உன்கிட்ட பிடிக்காதது உன்னோட ஆங்கர். முதல்ல அத மாத்திட்டு வாங்க" அப்படின்னு சொல்லும். அவங்க தான் வந்து நம்ம ஹீரோவ வந்து ஐஏஎஸ் ஆக்குறதுக்கான ஒரு வித்திட்டவர். ஓ! இவங்க தான் வந்துட்டு காலேஜ் டேஸ்ல வந்துட்டு ப்ராப்பரா இல்லாதவன குரூம் பண்ணி கொண்டாடுறதுக்கு இவங்க தான் டர்னிங் பாயிண்ட். ஆமா. எப்படின்னா நம்ம வந்து பொறுக்கிய வந்து எப்படி வந்து பொறுக்கி எடுத்து பொண்ணுங்க வந்து திருத்துறாங்களோ, அதே மாரி வந்து நம்ம ஆங்கர் இஷ்யூ இருக்கிற ஹீரோவ வந்து ஹீரோயின் வந்து உன்கிட்ட வந்து கோவம் பிடிக்கல. முதல்ல உன் கோவத்த கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுனோனே, நம்ம ஹீரோ இங்க நெறைய சேட்டைகள் செய்வாரு. எப்படின்னா வந்து ஆங்கர வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ட்ரிக்ஸ வந்து யூஸ் பண்ணுவாரு. டான்ஸ் ஆடுறது, ரப்பர் பேண்ட கையில வந்து அடிச்சு வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது. அதுக்கப்புறம் வந்து பேப்பர வந்து வரிசையா கம்ப்ளைண்ட் எழுதி கிழிச்சு தூக்கி போடுறது. இந்த மாரி எல்லா விதமான இதையும் பார்ப்பாரு. பார்த்துட்டு ஒரு வழியா வந்து ஆங்கர் இஷ்யூவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாராமா. நடு ரோட்ல நின்னு ஆடிட்டு இருப்பாரு. ஒரு இதுல வந்து தப்பான ரூல்ல வந்து இவர நிறுத்திருவாங்க வண்டிய. "இல்ல நான் கரெக்ட்டா தான் வந்தேன். சைன் போர்ட் கீழ விழுந்திருக்குது. அது எப்படி நான் ரூலா எடுத்துக்க முடியும்?" அப்படின்னு இவரு கேட்பாரு. அந்த இது அதெல்லாம் கிடையாது. ஃபைன கட்டு அப்டின்னோனே, இவரு நடு ரோட்லயே பரதநாட்டியம் ஆடிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அத பார்த்து ஹீரோயின் இம்ப்ரஸ் ஆக, "ஆங்கர கண்ட்ரோல் பண்றான்டி" அப்டின்னு சொல்லிட்டு ஃபால் இன் லவ். அதாவது நடு ரோட்ல ஒருத்தன் பைத்தியம் மாரி ஆடுறான். நான் எப்படி பார்த்தா நீ நீ ஒரு டாக்டரு. நான் ஒரு ஆம்புலன்ஸ் கூப்ட்டுருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். சரி ஓகே. இருங்க இந்த இந்த சீன்லாம் நம்ம பெருசா பேசிட்டே போனா விடிய விடிய பேசுற மாரி ஆயிரும். அதனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு விடணும். ரைட்டு. அடுத்த நாள் என்னன்னா, ஃப்ரெண்ட்ல ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்ல வருவான். ஹேங் அவுட் ஆயி கீழ விழுந்துருவான். அடுத்த நாள் அவன தண்ணிக்குள்ள முக்கி எடுத்து, எங்கன்னு அட்ரஸ் கண்டுபிடிச்சுட்டு, ஆ இதுக்கு இடையில ஹீரோயின் விட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா வந்து அவரு வந்து ஐபிஎஸ் ஆயிடுவாரு. 4 மார்க் கம்மியானதுனால ஐஏஎஸ் ஆக முடியாது. அதனால ஐபிஎஸ் ஆயிடுவாங்க. ஐபிஎஸ் ஆனா அவங்க வந்து ஆல்ரெடி மறுபடியும் ரக்கட் ஆயிடுவேன் அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாரி எல்லாம் நடந்து முடிஞ்சிரும். நேரா வந்து நிப்பாரு. நின்னுட்டு இவரு தபாலி அனுப்புவாரு. உள்ள போயிட்டு கூட்டு வான்னு சொல்ட்டு. உள்ள போய் கேட்கும்போது, அவர் வந்துட்டாரா? உள்ள வர சொல்லுங்கன்னா, இல்ல வர முடியாது. நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு வராம நிப்பாங்க.
அதுக்கப்புறம் என்னன்னா, வெளிய சரி வேற வழி இல்ல வந்து பார்ப்போம்ன்னு சொல்ட்டு வரும்போது, இவன் வண்டி எடுத்து கிளம்பி போவான். கண்ணாடியில பார்க்கவும் நிப்பாட்டிட்டு, இவன் திருப்பி வந்து நிப்பான். நின்டுட்டு நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் போவும். இவன் வரவே மாட்டேன்னு கடைசிக்கு நின்னுட்டு இருப்பான். இவ வந்து என்னன்னா, அடமென்ட்டா இருக்கான் போலன்னு சொல்லிட்டு, "இவ உள்ள போ வாப்பா." அப்பதான் இன்னொரு வண்டி வரும். ஒரு ஆஃபீசர் வண்டி வரும். அங்க இவரு தெலுங்குல ஃபேமஸான காமெடி ஆக்டர். அந்த ஆள் பேர் ஞாபகம் இல்ல எனக்கு. அவர் வந்து, "நீ எப்படி இந்த பார்டருக்குள்ள வரலாம்?" இந்த மாரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். அப்பதான் இவரு கோட பிரிச்சு காமிச்சுட்டு, "நான் வந்து பார்டருக்கு இங்க தான் இருக்கிறேன். நீங்க தான் உள்ள வந்துட்டீங்க." அங்க ஒரு மாரி இந்த ஒரு தகவலோடு வந்தான் மனிதன் அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லுவாரு. கலெக்டர் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வரணும் அப்படின்னா வந்து செக்ரட்டரியோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால அவர் வரலையாம். கோட்ட தாண்டி வரல. இதெல்லாம் கேட்டவுனே ஹீரோயினுக்கு வந்துட்டு அவர் மேல ஃபீலிங்ஸ் வந்துரும். ஓகே நமக்காண்டி வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டான்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிப்பாங்க. அப்புறம் அங்க ஒரு பாட்டு வந்துரும்னு நெனைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? ஆமா, ஆக்சுவலா படம் ஃபுல்லாவே 2 பேரும் எங்க கட்டி பிடிக்கிறாங்களோ அங்க பாட்டு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா. கரெக்ட். அந்த பாட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து எந்திரன் படத்துலேருந்து வர்ற பாட்டு மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து நம்ம அந்நியன் படத்துலேருந்து வர்ற பாட்டு மாரி இருக்கும். படத்த ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. படம் பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. சாம்பார் பருப்பு காமெடின்னு போட்டிருக்கேன். ஆ இதெல்லாம் நடுவுல வர்றது. இதெல்லாம் நடுவுல வர்றது. ஆ இப்ப வந்து நேரா மண்குவாரிக்கு போயிடுவாரு. நம்ம ஹீரோ நேரா மண்குவாரிக்கு போயிடுவாரு. அங்க வந்து ஓ! இப்ப தான் அந்த ரைடு சீன் வருதா? ஓகே, ஓகே. ரைட் சீன். இப்ப என்ன ஆகும்னா, ஹீரோ வந்துட்டு மன்காரி போவாரு. போயிட்டு அந்த ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா? அங்க வந்து உட்காந்துருவாரு. இவனும் தபாலியும் போய் உட்காந்துருப்பாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. இவைங்க வந்துட்டு வண்டிய முறுக்கிட்டே இருப்பானுங்க. இந்த இவரு டிடி வாசன் எப்படி முறுக்கி முறுக்கி பாருங்கன்ற மாரி, எல்லாரும் லாரிய விட்டு வண்டிய விட்டு முறுக்கிட்டு இருப்பானுங்க. புகை தான் வரும். 1 இன்ச் நகர மாட்டான். சரின்னு சொல்லிட்டு இவன கண்டுக்காம விட்டுருவானுங்க. இவன செக் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா, இவன் நைட்டு தூங்குவான். நைட் ஃபுல்லா அங்கேயே இருந்துருவாரு. அங்கேயே பல்லு விளக்குவான். அங்கேயே சாப்பிடுவான். எல்லா வேலையும் அங்கேயே தான் பார்த்துட்டு இருப்பாரு. நைட் ஃபுல்லா வேல பார்த்துருப்பாங்கல்ல. காலைல கிளம்புறான்னு சொல்லிட்டு லாரி மேல ஏறுவானுங்க. அப்பதான் வந்துட்டு தபாலி போயிட்டு எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் விடுங்கன்னோனே, அப்பதான் தெரியும் அவைங்கலாம் வாண்டடா வண்டி மேல ஏற வச்சு கூட்டு போறான்னு சொல்ட்டு. இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மைண்ட்ன்றத டைரக்டர் நமக்கு ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு, இந்த சீன்ல. ஆனா இந்த சீன வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7, 8 நிமிஷம் போயிருக்கும். இது ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய சீன ரொம்ப பெருசா இழுத்துருப்பான் மனுஷன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அதே கேரக்டர். கஞ்சால அடிச்ச கேரக்டர் மறுபடியும் இங்க வருது. என்னடா மறுபடியும் வர்ற? நீ அதோட போலயா? கிட்டத்தட்ட இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அவங்க மண்குவாரி இத வந்து எடுத்துருவாங்க. அதனால 500 பேருகிட்ட அரெஸ்ட் ஆயிடுவாங்க. இப்ப எல்லாரும் அரெஸ்ட் ஆயிட்டாங்க இல்லையா? இப்ப என்ன பண்ணுவான்னா, இவன் நேரா இவங்க எஸ்ஹெச்ஓடி வீட்டுக்கு போவான். அங்க பார்க்கும்போது ஒரு ஈவென்ட் மாரி போயிட்டுருக்கும். பழங்குடி மக்களோட சேர்ந்து இவரு ஆடி, பாடி இது பண்ணிட்டு இருப்பாரு. ஆடிட்டு இருக்கும்போது சொல்லுவான், இந்த மாரி புடிச்சுட்டாங்கன்னு சொல்ட்டு, இவன் டக்குனு அந்த ஃபங்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு போயி இந்த ஏதோ குடிச்சிருப்பாரு. வாந்தி எடுத்துட்டு வந்து கூழ் குடுத்திருப்பாங்க. அத குடிச்சிருப்பாரு. அத வந்து இப்ப வாயில கைய விட்டு வாந்தி எடுத்துட்டு வருவாரு அது வாந்தி எடுத்த பிறகு அப்பதான் பேச ஆரம்பிப்பான். இந்த மாரி குண்டாஸ் போட்டாங்கன்னோனே, எஸ்பிட்ட கேட்கும்போது, "இல்ல கலெக்டர் தான் அந்த பவர் இருக்குது. அதே மாரி இந்த கேஸ வந்துட்டு மூவ் பண்ணா கலெக்டர் எல்லாம் பண்ண முடியாதுன்னு" சொன்னோனே, இவன் நேரா கிளம்பி போவான். கலெக்டர் ஆஃபீஸ் போவான். போகும்போது அங்க ஆல்ரெடி ஒரு பீஸ் கமிட்டிங் மீட்டிங் மாரி நடந்துகிட்டு இருக்கும். ஹீரோ என்ன சொல்லுவான்னா, "நீங்க வெளிய வெயிட் பண்றீங்களா? இல்ல நீங்க தடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஹைகோர்ட்க்கு ரிப்போர்ட் மாரி சப்மிட் பண்ணவான்னு" கேட்கும்போது, வெளிய போய் உட்காருவான். உட்கார்ந்த பிறகு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு கடுப்பா இருக்கும். அப்புறம் உள்ள போய் பேச ஆரம்பிப்பானுங்க. இந்த படத்திலேயே உருப்படியான சீன்ன்றது இந்த ஒரு சீன் மட்டும் தான். ஒரு பொலிட்டிஷியன் எப்படி ஒரு கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி இல்லாம வேலை செய்ய முடியாதுன்றத ப்ராப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த சீன நாங்க அடிக்காம, அப்படியே அடுத்ததுக்கு தாவலாம். அதுல ஒரு சீன்ல வந்து என்னன்னா, ஹீரோ சொல்லுவாரு. ஐஏஎஸ்னா என்ன தெரியுமா? அப்படின்னு அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீ சொல்லு மினிஸ்டர்னா என்னன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப நம்ம எஸ்ஏ சூர்யா அப்படின்னு நின்னுருவாரு. அவ்வளதான். அந்த ஒரு செகண்ட்ல நின்றுவாரு. அப்பதான் சொல்லுவான், "நீ 0 தான். உன் பக்கத்துல நான் நின்றா தான் உனக்கே மதிப்பு வரும்ன்ற" மாரி சொல்லி முடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் என்னன்னா, மறுபடியும் ஹீரோயின் பார்க்க போவான். இந்த வாட்டி வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பான் செக்ரட்டரியேட்லருந்து. உள்ள போய் பார்க்கும்போது, ஒவ்வொருத்தவங்களா இன்ட்ரோடியூஸ் பண்ணி, "நான் அப்பா விட்டு வெளிய வந்துட்டேன். இப்ப நான் இங்க தனியா ஹோம் நடத்திக்கிட்டு இருக்கேன்." அதுக்கப்புறம் காமிச்சுட்டு, இந்த மாரி நான் இவங்கள கல்யாணம் பண்ண போறேன் நெறைய பேர் காமிக்கிறேன். அப்புறம் இன்னும் ரூம்குள்ள கூட்டு போறாங்க. கீழ பார்த்தீங்கன்னா, ஒரே பேப்பரா இருக்கு. நடுவுல ஒரு அம்மா வந்து உட்கார்ந்து லெட்டர் மாரி ஏதோ எழுதி 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 போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்தோனே அவங்க சொல்றாங்க, "இந்த மாரி ஒரு கிராமத்துலருந்து நாங்க என்ஜிஓ மூலியமா கூட்டு வந்தோம். இங்க தான் பார்த்துட்டு இருக்கோன்ற பொழுது, இவங்க வந்துட்டு இவன் எடுத்து பார்ப்பான். எடுத்து பார்க்கும்போது எல்லாமே மனுவா இருக்கும். அவங்க பெட்டிஷன் எழுதிட்டே இருப்பாங்க. இந்த கேரக்டர் அஞ்சலின்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. அது அஞ்சலின்னே தெரியல. அந்த மாரி இல்ல உண்மையிலேயே தெரியலையா? இல்ல இல்ல படத்துல பாக்குறதுக்கு அஞ்சலி மாரியே இல்ல. ஸ்டார்ட்டிங்ல இல்ல. ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு பையன் கேரக்டர் தான் சேலமன் குடுன்னு நான் நெனச்சுட்டேன். அந்த முடிக்கட்டு அந்த மாரி இருந்துச்சு எனக்கு. இவன் அப்பதான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த மாரி பெட்டிஷன்லாம் நீங்க குடுக்கலாமே. இவரு சிஎம் வராரு. அதுக்கு நான் தான் வந்து புரோட்டோகால்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னும் பொழுது, என்ன கூட்டு போன்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. இவனும் தலையாட்டி கூட்டு போறான். இது இந்த இடத்துல சிம்பிளா ஒரு விஷயத்த புரிய வச்சிடலாம். இப்போ வந்து கவர்ன்மென்ட் புரோட்டோகால்ன்றது 1 மாசத்துக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க.
இப்ப எப்படின்னா வந்துட்டு ஆடியன்ஸ்லாம் எங்கெங்க உட்கார்ந்திருப்பாங்க. விஐபி என் கட்சி ஆட்கள் எங்க உட்கார்ந்திருப்பாங்க. மேடையில யார் யார் எங்க உட்காரணும், எந்த சீட்ல உட்காரணும், எல்லாமே பிளான்ல இருக்கும். நீங்க வந்துட்டு அதுல ஒரு சீட்ட மாத்தி வச்சு, நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, முதல்ல சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்க போறது இவன தான். நாங்க ஐஏஎஸ் அதான் இந்த ஆஃபீசர் தான் புடிச்சு கேட்பானுங்க. இவர் பாட்டிக்கு ஒரு நாள் முன்னாடி இவங்க வான்றாங்களாம், இவங்க கூட்டு போறேன்றாங்களாம். இது என்ன கணக்கு எனக்கு புரியல. அதான் ப்ரீ பாஸ் ஐஏஎஸ் ஆபீசருக்கு. அந்த மாரி கூட்டு போறாராம். கூட்டு போனோனே இவங்க மேடையில பேசிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா கத்துது. இவரு எஸ். சூர்யா திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. யார்ரா அதுன்னு சொல்லிட்டு அடிக்க ஆள் அனுப்புறான். இல்ல நீங்க மேடைய கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சிஎம் கூப்பிடுறாரு. வந்தோனே இவருக்கு பார்க்க அப்படியே ஒரு மாரி அந்த இந்த பாகுபலியில இந்த ராஜமாதா பார்த்தா ஒரு இது பண்ணாங்க தெரியுமா? அதே மாரி வந்து இவங்கள பார்க்கும்போது இவர் கையெடுத்து கும்பிடுறாரு. இது வாங்கம்மா இந்த மாரி பேசுறாரு. அவன் சத்தியம் நல்லா இருக்கியா? உப்பு போட்டு சாப்பிட்டியா? குழம்பு ஊத்தி சாப்பிட்டியாலாம் நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சுட்டு இந்த மாரி அந்த பால் விஷயத்த பத்தி பேசுறாங்க. பால்ல வந்து அடல்ட்ரேஷன் நடக்குது. நீங்க வந்து யூரியா கலக்குறீங்க. அதனால குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவரு நியூரலாஜிக்கல் டிசீசஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஹீரோயின். ஹீரோ வந்து ப்ரூஃப்லாம் எடுத்து காமிக்கிறாரு. நெறைய பேர் தடுக்குறாங்க. அங்க ஒரு கான்வர்சேஷன் போகுது. இதுல என்ன ஆகுதுன்னா, எஸ்.எஸ். சூர்யா வந்து அவன பைத்தியம் பைத்தியம்ன்னு சொல்லிட்டு திட்டி 2 இடத்துல பேசுவான். அதுக்கப்புறம் வந்து இவன தள்ளி விடுவான். 2வது ஹீரோயின் கேட்க வரும்போது ஹீரோயின தள்ளி விடுவான். ஃபர்ஸ்ட்டு இவன வந்து அடிக்கும்போது கூட இவன் அமைதியா இருப்பான். ஹீரோயின் அடிக்கவும் இவனுக்கு கோவமாயிரும். பலார்ன்னு ஒண்ணு விடுவான். உடனே இது ஒரு மாரி ப்ராப்ளம் ஆகும். சிஎம் என்ன சொல்லுவாருன்னா, "நீ மன்னிப்பு கேளுன்னு" சொல்லி மன்னிப்பு கேட்டு இவன் பாட்டுக்கு நடந்து போயிருவான். நடந்து போன பிறகு அப்பதான் அவனுக்கு ஒரு ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னடா பண்றதுன்னு சொல்ட்டு. இங்கதான் ஆரம்பிக்குது நம்மளோட சிஎம்க்கும் கலெக்டருக்கும் இருக்கிற பெரிய வார். போயிட்டேன். இப்ப கீழ இறங்கும்போது ஆல்ரெடி இவங்க தான் நைட்மேர்ல வந்துட்டுருப்பாங்க. இப்ப இது நேர்ல பார்த்துட்டான்னா, இதோட சேர்த்து இவனுக்கு மறுபடியும் ஸ்ட்ரோக் வந்துரும். மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவானுங்க. கூட்டு போய் படுத்திருப்பான். பெட்ல படுத்திருப்பான். இவர் எஸ்.எஸ். சூர்யா வருவாரு. அங்க ஒரு கான்வர்சேஷன் போகும். இந்த மாரி நான் திருந்திடுறேன், இது பண்றேன்னு சொல்லும்போது, உன்னை நான் சேர்த்துக்கவே மாட்டேன். கட்சியில உன்ன பொறுப்புலருந்து நான் ஃபுல்லாவே ரிலீவ் பண்றேன். உனக்கு மினிஸ்டர் பதவியும் கிடையாது, எந்த பதவியும் கிடையாதுன்னு சொல்லிருவான். சொல்லி முடிச்ச பிறகு இவனுக்கு ஒரு மாரி கடுப்பாயிருக்கும். கிட்ட வருவான். இவர வந்துட்டு ஹாயா இந்த ஐ பேட்ச் அதுக்கு பேரு. சரி ஏதோ ஒண்ணு. ஏதோ கருப்பா வச்சு ஏதோ கண்ண வச்சு மூடிட்டேன். மூடிட்டு பேசாம படுத்திருப்பான். இவன் வந்துட்டு பேசிட்டே இருப்பான். அந்த கட்சி சிம்பிள் இருக்கும் தெரியுமா? கைய மடக்குறது. அது அதே மாரி வச்சு ஓங்கி நெஞ்சில ஒரே போடு போடுவான். ஆள் அவ்வளோதான் அவுட்டு. அவுட் ஆன பிறகு டாக்டரு, ஜெயராம் இவங்கலாம் வருவாங்க. திருப்பி சண்டை நடக்கும். யார் அடுத்த சிஎம்ன்னு சொல்ட்டு. அதுவரைக்கும் இவன வந்து எம்பார்மென்ட் பண்ணி வச்சுருங்க. எப்படி நம்ம ஜெயலலிதாவுக்கு பண்ணி வச்சாங்களோ, அந்த மாரி பண்ணி வச்சுருங்கன்ற மாரி சொல்ட்டானுங்க. சொல்லிட்டு கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும்போது ஸ்டார்ட்டிங்ல எதிர்க்கிறான். யாரு? ஜெயராம் எதிர்ட்டு இருக்கான். ஆனா வந்துட்டு இவன் தான் கொன்னான்னு தெரிஞ்ச உடனே இவனுக்கு பீதி ஆயிரும். நம்மளையும் கொன்றுவான்னு சொல்லிட்டு, இவனுக்கு வாழ்கன்னு கோசப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இவன் சிஎம்ன்ற மாரி ஸ்டேட் வரும். அதுக்கப்புறம் என்னன்னா, இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கும். அதாவது இந்த அஞ்சலி வச்சுட்டு இருப்பாங்க. இவனுக்கு மொட்டை போடுறதுக்கு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இருப்பானுங்க. அதே நேரத்துல என்னன்னா, இவனுக்கு வந்துட்டு ஹீரோவ சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவன இப்ப நம்ம ஹரி மூவி மாதிரி. டக்குனு எப்ப ஏதாச்சு, என்ன ஏதாச்சுன்னு தெரியாது. டக்குனு சஸ்பெண்ட் பண்ணிட்டு வண்டி கூட்டு போனான். கூட்டு போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு மினிஸ்டர் அரைஞ்சதுனால வந்து அவன வந்து இது பண்ணிருவாங்க. சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. அதே மாரி அவர வந்து அடிப்படை உரிமை அந்த இது உறுப்பினர்ல இருந்து எடுத்துருவாங்க. அதனாலதான் அவன் வந்து கடைசியில இந்த மாரி கொன்றுவான். இப்ப கல்யாணம் நடந்துட்டு இருக்கும். கல்யாணம் நடக்கிறப்ப இடையில வந்து அவர் செத்துட்டாருல்ல. அதனால வந்து கலவரமும் நடந்துட்டு இருக்கும். அதே நேரம் பதவி வந்து யாருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து மாத்திக்கிட்டு இருக்க நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்கும். சமுத்துக்கனி வந்து பேசுவாரு. பேசும்போது பென் டிரைவ் ஒண்ணு காமிச்சுட்டு, இதுல சிஎம் ஒண்ணு சொல்றான்னு சொல்லிட்டு இதாயிட்டு இருக்கும். இங்க வந்து சிஎம் பேசிட்டு இருக்க அதே டைம்ல இங்க ஹீரோக்கு அடி விழுந்துட்டு இருக்கும். இவன் அடிச்சிட்டு இருப்பான். அடிச்சுட்டு கொலை பண்ண பார்த்துட்டு இருப்பான். நடுவுல இத வந்து ஒரு கமிஷனர் வந்துட்டு கன் எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. எப்படா சொல்லலாம்னு சொல்ட்டு. இவருக்கு உடனே வாக்கி டாக்கில ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு கன் எடுத்து ஷூட் பண்ணுவாரு. ஷூட் பண்ணும்போது என்னன்னா, அவர் அப்படியே திரும்பிடுவாரு. அப்படியே இவரு அப்படியே ஸ்லோ மோஷன்ல இது பண்ணாரு. அதாவது அவ்வளோ ஸ்பீடா வர புல்லட் வந்து இவரு நைஸா டாட்ஜ் பண்ணிட்டு, அன்கான்ஷியஸா இருக்கிறப்ப, அவர் அன்கான்ஷியஸா அப்படியே திரும்பிடுவாரு. அதாவது வந்து எப்படின்னா, தெலுங்குல இருக்கிற ஒரு ஃபைட் சீனே தான். அப்பதான் தெரியுது இங்கிட்டு டிவில சொல்றாரு, இந்த மாரி இவன் தான் அடுத்த சிஎம் இதா இருக்கணும். என்னோட வாரிசா அறிவிக்கிறேன். அவன் தான் என்ன கொல்லியும் வைக்கணும்னு சொல்ட்டு பேசி வச்சிருப்பாங்க. இத கேட்டோனே எஸ்.ஏ. சூர்யாவுக்கு ஒரு மாரி இதாயிரும். இந்த இடத்துல எனக்கு அப்படியே ஒண்ணுமே புரியல. என்னடா ஒரு தடவ பார்த்தேன், அதுவும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சம்மந்தமே இல்ல. டக்குன்னு என்னோட வந்து அரசியல் வாரிசுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் சிங்கம் படத்துல வர டேனியல் மாரி ஐயோ! அப்படின்ட்டு எனக்கு அப்படியே மண்டையெல்லாம் வெடிக்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படத்த வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நான் 2 வாட்டி பார்த்தேன். மொத நாளு உங்களுக்கு அனுப்பிச்சேன்ல, அன்னைக்கு பாதி தான் பார்த்தேன். பார்த்துட்டு சரி செகண்ட் ஹால்ஃப் நாளைக்கு பார்க்கலான்னு பிளான் வச்சிருந்தேன். அதுக்குள்ள வேற பிரிண்ட் வந்துச்சு. சரி எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் என்னமோ இருந்துச்சு. மேபி கதையில மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு திருப்பி பார்க்க ஆரம்பிச்சேன். திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, அந்த மேடை மேல ஏறி வருவான்ல, அப்பயே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு.
இவங்க தான் சொல்லிட்டு கூட வந்தோனே இவன் அடிச்சிருப்பான்ல. சரி ஓகே இவன் நேர்மையா இருக்கான். அந்த ஒரு கிரைட்டீரியா. நேர்மைனா முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே தேவையில்ல. அவனுக்கு அரசியல் அறிவு இருக்கா? மக்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவான்? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. நேர்மையா இருக்கான்னா முடிஞ்சு போச்சு. இத வந்து நீங்க கட் பண்ணிக்கிறது தான் பண்ணுங்க. அது நான் என்ன நெனச்சேன்னா, ராம் சரண் ஃபேஸ் 2ம் சேமா இருக்கிறதுனால, அதனால இருந்து அவன் இது பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். இல்ல, இல்ல. அது வந்து பின்னாடி லாஜிக் ஓட்டைகள் பத்தி பேசுவோம்ல, அங்க வரேன். ஆக்சுவலா நான் அப்படி வரல. அது அப்படி வரல. இதுக்கப்புறம் என்னன்னா, இவன் தான் வந்து கொல்லி வைப்பான். கொல்லி வச்ச பிறகு அகைன் அந்த வார்ட்ரோப் சீன். அவரு வந்து காயத்தோட ஹெலிகாப்டர்ல ஏறுவாரு. அப்படியே காயெல்லாம் வந்து இது மருந்தெல்லாம் போட்டு இறங்குவாரு கீழ. இந்த நீங்க சொன்ன சீன்லாம் முடிஞ்சிருச்சு. கொல்லியெல்லாம் வச்சாச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கட்சி மீட்டிங்கு. கட்சி மீட்டிங் முன்னாடி தான் ரிவீல் பண்ணுவான். இந்த மாரி சமுத்திரக்கனி தெரியும். இவன் யாருன்னு சொல்ட்டு. அப்பதான் அந்த கதை வருது. இவரோட ஃப்ளாஷ்பேக். உங்க அப்பானா உங்க அப்பா யாரு? உங்க அப்பாவுக்கு திக்குவாயி, என்னது ஒரு இரும்பு ஃபேக்டரி வந்து போராடி தடுத்திருப்பாங்க. தடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா, கட்சி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் வராங்க. 2 பேரு. இவனுக்கு தெரிஞ்சவனும், அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 பேர் வரானுங்க. வந்த பிறகு சரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா பேசி ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, கட்சிக்கு வந்து ஒரு நல்லா பேசுறவங்க வேணும். இவருக்கு வந்து திக்கு வாயா இருக்கும். ஒரு சாங்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவரு திக்கு வாய் போறதுக்கு என்னென்னமோ இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, அதுவும் கடைசி வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. அகைன் பையன மாரியே அப்பாவும் வந்து நெறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாரு. நெறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இவர் வந்து நம்ம எம்ஜிஆர் ரெப்ரசன்ட் பண்றாரு. எம்ஜிஆர் குடுத்து. ஓ! ஓ! எம்.ஆர். ராதா கேரக்டர் தான் உள்ள இல்ல. பட் அது வேற மாரி வந்திருக்கு. பின்னாடி பார்ப்போம். சமுத்திரக்கனி ஃப்ரெண்டு. இப்ப அவன முன்னாடி நிறுத்தி பேச ஆரம்பிக்க என்னன்னா, போக போக இவனுக்கு செல்வாக்கு கூட ஆரம்பிக்குது. ஹீரோவ தாண்டி. ஏன்னா இவன் தானே பேசுறான். ஆனா இவனுக்கு செல்வாக்கு கூடுது. இது ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, கூட இருக்கிறவன் சொல்றான். இந்த மாரி இவன் தான் அடுத்து சிஎம் ஆயிருவான் போல. நீங்க கட்சி இது பண்ண முடியாதுன்னு. இவர வந்துட்டு நேரா எந்திச்சு போவாரு. எந்திச்சு போய் மைக்க புடிச்சுட்டு, இது மட்டும் திக்காம ப்ராப்பரா சொல்லுவாரு. இவன் தான் அடுத்த சிஎம் கேண்டிடேட்ன்னு சொன்னோனே, எல்லாருக்கும் ஒரு மாரி தலையில இடி விழுந்துரும். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப தான் என்னன்னா, ஆக்சுவலா காசு தேவைப்படுதுன்னு இப்ப தான் தெரியுது. ஏன்னா, ஆப்போசிட்ல ரூ. 500 குடுக்குறானுங்க. நம்மளும் காசு தான் குடுக்கணும்னு பேச வரும்போது, இல்ல அத நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அடம் பிடிப்பான். இவன் கூட இருந்தவனும் அந்த சிஎம் கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேக்டரி போவானுங்க. ஃபர்ஸ்ட்டு தொரத்துனாங்கல்ல, அவன்ட்டயே போயிட்டு அவன் காசு காமிப்பான். காசு காமிச்சோனே 2 பேருக்கும் ஆசை வந்துரும். ஃபர்ஸ்ட்டு சிஎம் கேண்டிடேட் கை வைப்பான். இவன் கை எடுப்பான். திருப்பி இவங்க 2 பேரும் கை வச்சுட்டு, காசு எடுத்துருவானுங்க. எடுத்த பிறகு உள்ள அவங்க வீட்டுக்குள்ள வச்சு காசெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பிரிச்சுட்டு இருப்பானுங்க. அப்ப வந்துட்டு இந்த சின்ன பசங்க, உங்க சொந்த பசங்க 2 பேர் வருவானுங்க. வந்தோனே அவனுக்கு 2 ஆளுக்கு ஒரு நோட் குடுத்து வெளிய அனுப்பிருவானுங்க. அங்கேயே நீங்க பார்த்துருக்கலாம். அந்த சின்ன பையன் வந்துட்டு அந்த பெரிய பையனோட நோட்ட புடுங்கிட்டு போவான். அத வந்து அப்படியே த்ரெட்டன் பண்ணி, கன்னால ஒரு த்ரெட்டன் பண்ணி அந்த காச புடுங்கிட்டு போயிடுவான். இவனும் ஏமாளியா நிப்பான். இது வந்து அந்த கூடயே இருப்பான்ல, ஹீரோட கூட இன்னும் எடுபிடிமா ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவான். இவர் வந்து கோயில் போயிருப்பாரு. கோயில் போயிட்டு, "நான் நாளைக்கே வந்து கட்சிய கலைக்கிறேன். நீ வந்து பிரஸ் மீட்க்கு ஏற்பாடு பண்ணுன்னு" சொல்லும்போது, இந்த நியூஸ் வந்துருச்சு. நியூஸ் வந்தோனே இவங்க 2 பேரும் தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து பேசிட்டான்னா, கட்சி இல்லன்னா நமக்கு அந்த காசு திருப்பி குடுக்கணும். இவங்களுக்கு காச பார்த்து ஆசை வந்துருச்சா, அதனால நைட்டு இவங்கள போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, வண்டியில வரும்போதே வழி மறிச்சு, அங்க ஒரு சின்ன ஃபைட் போகும். நார்மலா அடிச்சிருப்பானுங்க. இவங்க 2 பேர் வருவானுங்க. வரும்போது தான் இவன் குத்துவான். யாரு அந்த சிஎம் கேண்டிடேட் குத்துவான். குத்தும்போது தான் வேணான்டா, நான் இதுக்கு தான் அன்னைக்கு படிச்சு படிச்சு சொன்னேன். நமக்கு வந்துட்டு பண அரசியல் வேணாம். பணம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, இவங்க 2 பேர் தான் வந்து அப்ரோச்சே பண்ணியிருப்பானுங்க. கடைசி இவங்க 2 பேரையும் கொல்ற மாரி நிலைமை ஆயிரும். இதுக்கப்புறம் என்னன்னா, இவன ராம் சரண குத்திட்டு, இவன் ஒரு பக்கம் ஒரு மாரி நின்னுட்டு இருப்பான். அதே சமயத்துல யாரும் பார்க்குறாங்களான்னு பாரு அப்படின்னோன முக்குந்தையும் சேர்த்து போட்டுருவாரு நம்ம சத்யா. இந்த டைம்ல என்னன்னா, ராம் சரண் வந்து அந்த பெல்ல அந்த மணியெல்லாம் ஆட்டி விட்டுருப்பாரு. ஆட்டி விடும்போது, ஹீரோயின் புரிஞ்சுட்டு எடுத்து ஓடிருவாங்க. ஓடுன பிறகு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அந்த அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியாது. பையன் எப்படி பிரிஞ்சானான்னு தெரியாது. இதுக்கு இடையில பையன் பாதியிலேயே போயிடுவாரு. அதுவே என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவரு எங்க போனாரு? எப்படி இன்னொரு இதுக்கு போனாரு? எதுவுமே கதைக்கு தெரியாது. அதான் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்ச பிறகு, இவருக்கு அப்பதான் அவங்க அம்மா யாருன்னு எல்லாமே தெரியுது. நேரா அங்க அ ஆர்ஃபனேஜ் போயி அவங்க அம்மாவ பார்த்து, ஆக்சுவலா இந்த கதையெல்லாம் சமுத்திரக்கனி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்மளோட ஹீரோ கிட்ட. ஓகே. இப்பதான் பொதுக்குழு வருது. பொதுக்குழு வந்தோனே தலைவர் என்ன பண்றாருன்னா, அ பேச ஆரம்பிக்கிறான். எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஓகே தலைவர் சொல்ட்டாரு, நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது, இவன் மட்டும் ஒத்துக்க மாட்டான். ஐஏஎஸ்லேருந்து இவன் ரிலீவ் ஆகணும். அப்பன்னா இந்த இந்த கேஸ் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அந்த கேஸ் முடிக்காம ரிலீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்கும்போது, எனக்கு நீ பதவி எழுதி குடு. அப்பதான் நான் உனக்கு கேஸ வாபஸ் வாங்குவேன்னு சொல்லும்போது, சரி ஓகே எழுதி குடுப்பான். ஆனா வந்துட்டு இவன் சொன்னத செய்வான். எஸ்.எஸ். சூர்யா செய்ய மாட்டான். நான் வந்து பொலிட்டீஷியன்னு சொல்லிட்டு அங்க ஒரு டயலாக் பேசிட்டு இவன் போயிருவான். அதுக்கு முன்னாடி சீன் ஒண்ணு வந்திருக்கும். இந்த மாரி ஐஏஎஸ் அசோசியேஷன் நான் குடுத்துருக்கேன். கிறிஸ்டல் கிளியரா நான் திருப்பி வரதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்கு. என் சைட்ல எந்த ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லும்போது, இந்த கலெக்டர் சைட்லருந்து இவங்களுக்கு பெட்டிஷன் போகும். யாருக்கு? இந்த கமிட்டிக்கு
பெட்டிஷன்லாம் போகும். இந்த மாரி இவர ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ட்டு. இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாரி ஒரு கேஸ் ஒண்ணு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டிங் காமிப்பானுங்க. இப்ப என்னன்னா, அதே மாரி பார்க்கவும் சரி ஓகே. இவர வந்துட்டு இங்க இந்த மாரி கலவரம் போயிட்டு இருக்கும்போது, இங்க இவரு சிஎம்ம பொறுப்பேற்றிருப்பாரு. யாரு? எஸ்.ஏ. சூர்யா. பொறுப்பேத்துட்டு உட்காருவோம். உட்கார்ந்த பிறகு எல்லாரும் வர்றானுங்க. எல்லாரும் வந்து காசு கீசு என்னென்ன பண்ணணும் எல்லாம் முடிச்சு ஃபைல்லாம் வச்சாச்சு. நான் எந்த ஃபைல்லும் கையெழுத்து போட மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அவன நான் வந்து இந்த ஊர விட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுதான் கையெழுத்து போடுவேன்னு எடுத்து பேப்பர் வைக்கிறானுங்க. இவன் கையெழுத்து போட போறான். ஒரு ஃபேக்ஸ் வருது. ஃபேக்ஸ் வரும்போது பார்த்தா எலக்ஷன் அறிவிச்சுட்டாங்கன்னோனே இவனுக்கு ஷாக் ஆயிருச்சு. இன்னொரு 5 மாசம் இருக்கேடான்னும்போது, 6 மாசத்துக்குள்ள எப்பனாலும் அறிவிச்சிரலாம். எலக்ஷன் இப்ப அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது, யாரா எலக்ஷன் ஆஃபீஸ்ன்னு கேட்கும்போது, அங்க தான் மறுபடியும் ஹெலிகாப்டர் தூக்கிட்டு வந்துர்றாரு. ஏதோ வந்துட்டு பைக்ல வர மாரி ஒவ்வொண்ணா ஹெலிகாப்டர் எடுத்து வந்து இறங்கிருவாரு. இறங்கிட்டு இவரு எலக்ஷன் கமிஷனரா உள்ள வராரு. உள்ள வந்த பிறகு தான் பேசுறேன். வந்துட்டு 1 வருஷம் சிஎம்மா இருந்தவன பார்த்துட்டேன். 1 மாசம் இருந்தவனையும் பார்த்துட்டேன். 1 வாரம் இருந்தவனையும் பார்த்துட்டேன். 1 நாள் இருந்தவனையும் பார்த்துட்டேன். ஆனா 1 மணி நேரம் இருந்தவன இப்ப தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கான்வர்சேஷன் போகும். நீ வந்து எலக்ஷன் கமிஷன்ல என்னென்ன பண்ண போற? அது பேசிக்கா பண்ணுவாங்கல்ல. அது அவுட்லைனா சொல்லிட்டு, ஆனா நான் எப்படி ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற மாரி சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் போகுது. இதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முடியுதுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமா. செகண்ட் ஹால்ஃப்ல என்னன்னா, எப்படி இவரு தட்கறாருன்ற ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். அது கேட் அண்ட் மவுஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு கொழுத்த பூனை வந்து உட்காந்துட்டு இந்த எலிய பார்த்துட்டு, எலிய போய் பிடிக்கணுமான்னு ஒரு யோசனை இருக்கும்ல. அந்த மாரி செகண்ட் ஹால்ஃப் கதை நடந்துகிட்டு இருக்கும். எப்பிட்றா கதைய கொண்டு போகுதுன்னு தெரியாம கொண்டு போயிருப்பான் மனுஷன். எடுத்தோனே இந்த காசு குடுக்கணும்ல. இங்க வந்து காசு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில இவரு வந்து கிராமத்து சைட்லாம் போய் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாரி நீங்க ஓட்டு காசு வாங்குறது தப்பு. இதுக்கிடையில இன்னொரு கட்சி ஓப்பன் பண்ணிடுவாய்ங்க. சமுத்திரக்கனி வந்து தலைவனா வச்சு இன்னொரு கட்சி வந்து போய்க்கிட்டு இருக்கும். இங்க இவங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க. அங்க அவங்க கேன்வாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ 2 பக்கமுமே ஒரே மாரி தான் சிம்பிள் வச்சுட்டு இருப்பானுங்க. அது எப்படி எலக்ஷன் கமிஷன் இது பண்ணுச்சுன்னு தெர்ல. அங்க வந்து உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த சிம்பிள்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா வந்து இவங்க வச்சிருக்க சிம்பிள்ல பின்னாடி ராம் சரண் இருக்க மாட்டாரு. இதுல இருப்பாங்க சமுத்திரக்கனியோட கட்சியில. அது புதிய இது. அது என்னங்க? அந்த கட்சி பேர் என்னங்க? புதிய உதய கட்சி. ஓ! அப்புட்ன்னா நம்ம ஊர்ல எப்படி டிஎம்கே, ஏடிஎம்கே கட்சி வித்தியாசம் இருக்குல்ல. நடுவுல அண்ணா படம் போட்டா உதய கட்சி. புதிய உதய கட்சி. நல்ல ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. இது பின்னாடி டிகோட் பண்ணலாம். இப்ப என்ன ஆகும்னா, நீங்க சொன்ன மாரி ஆயிரும். எலக்ஷன் அறிவிச்சாச்சு. கேண்டிடேட்லாம் பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இங்க இவரு வந்து சமுத்திரக்கனி என்ன பண்ணுவாருன்னா, கிரிஞ்சா ஒண்ணு பண்ணுவாரு. பாண்டு பத்திரத்துல. பாண்ட் குடுத்துட்டு, அதான் இந்த ரூ. 20 பத்திரத்த எழுதி குடுக்குறேன்னுவாங்கல்ல. ரூ. 100 பத்திரம். ரூ. 20 பத்திரம் செல்லாது. செல்லாதா? சரி விடுங்க. அதான் அந்த ரூ. 100 பத்திரம் குடுத்த இது பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி இவரு வந்து ஒவ்வொருத்தங்கலாம் பாண்ட குடுத்துட்டு, 2 வருஷத்துக்குள்ள நான் சொல்றதெல்லாம் செஞ்சுடுறேன். ஏதாவது ஒண்ணு செய்யலைன்னா கூட நானே ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு இவரு பெரிதா பேசுவாரு. இங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு குடுக்குறோம். இது குடுக்குறோம், அது குடுக்குறோம்ன்னு சொல்ட்டு எ எல்லாம் நம்ம பார்த்த வாக்குறுதிகளே திருப்பி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வீடு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, காசு குடுக்கணும் இல்லையா? அப்பதான் வந்துட்டு இங்கே திருப்பி இங்கே ஷாட் வரும். ராம் சரண் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஊர் மக்கள்ட்ட நீங்க ஓட்டுக்கு 20,000 வாங்குங்க. 2,000 எதுக்கு கம்மியா வாங்கிறீங்க? இப்ப நீங்க வந்து ஒரு ஆள் வந்து 2,000 வாங்குறீங்க இல்லையா? ஆனா, உங்க ஒரு ஆள் கணக்குக்கு 2000 வாங்குறீங்க. 2,00,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவ்வளோ சம்பாதிக்கிறான்னுவாங்க. இத கேட்ட உடனே சரி ஓகே. ஓட்டு போற மக்கள்லாம் 20,000 கேட்பானுங்க. இத கேட்ட உடனே எஸ்.ஏ. சூர்யாவுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். இவரு ஜெயராம் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம குடுத்துறலாம். இப்போதைக்கு குடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு மட்டும் தான் இருக்கு. நாம இப்படி குடுக்குற மாரி குடுத்து வாங்கிரலாம்ன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு, காசெல்லாம் குடுத்துருவானுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்பானுங்க. இந்த மாரி கண்டெய்னர் வந்திருக்கு. இவங்களோட கண்டெய்னர் ஃபர்ஸ்ட்டு விட்டுருவான். இத பார்த்தோனே அந்த இருக்கிற போலீஸாருக்கு என்னன்னா, இவனும் விலகி போயிட்டான்னு சொல்லிட்டு காசெல்லாம் டக்கு டக்குன்னு போகும். அந்த மான்டேஜ் சீன் மாரி காமிப்பானுங்க. ரூபா நோட்டு அப்ப எல்லாமே போயிட்டு கடைசியில வெறும் தல தான் இருக்கும். எஸ்.ஏ. சூர்யா வந்துட்டு இந்த ஃப்ளைட்ல வந்து இறங்குவாரு. ஃப்ளைட்ல வந்து இறங்குனோனே இவர் நேரா ராம்சரண் வருவாரு. ராம்சரண் வந்து ஒரு நோட்டீஸ் நீட்டுவாரு. கவர்ன்மென்ட் டிரான்ஸ்போர்ட்ல வர்றீங்க. எலக்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து கவர்ன்மென்ட் டிரான்ஸ்போர்ட் எதையும் கவர்ன்மென்ட் ப்ராப்பர்ட்டி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 25 லேக்ஸ் அப்படியே ஃபைன் போடுவாரு. ஃபைன் போட்ட பிறகு, சரி ஓகே கட்டிர்றேன்னு சொல்லி கட்டிட்டு வந்துருவான். அடுத்த நாள் கட்சி ஆஃபீஸு கூட்டமா இருக்கும். அங்கேயும் ஜாக்கிங் பண்ற மாரி வருவாரு. வந்த பிறகு ரெசிப்ட் குடுப்பான். அந்த 25,000 சாரி 25,00,000 கட்டினான்ல அத குடுப்பான். திருப்பி இன்னொரு ரெசிப்ட் என்ன இருக்கும்னா, இந்த மாரி ஒரு கேண்டிடேட்டுக்கு 40,00,000 தான் மேக்ஸிமம் லிமிட்டு. நீங்க ஆல்ரெடி 25,00,000 கட்டிட்டீங்க. ஸோ மிச்சம் 15,00,000 தான் நீங்க பிரச்சாரம் பண்ணணுன்னே, இவன் வந்து கூட இருப்பான்ல, அவன் வந்து பேசிக்கிட்டே இருப்பான். பேசும்போது ஒவ்வொருத்தனா மேல மேல போயிருவானுங்க. இந்த படத்துல எல்லாரும் மேல தான் போயிட்டு இருக்கானுங்க. ஏன் போறாங்கன்னு தெரியல. கடைசியா இவன் நடந்து 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 போற மாரி இருக்கும். இவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். சுத்தி இருக்கவன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டிராக்டர்ட்ட உன்ன ஏத்திர்றேன்னும்போது, இல்லடா நான் வந்து ஜெயிச்சிர்றேன். ஜெயிச்சு சிஎம் ஆன பிறகு நான் வாங்குற டிராக்டர வச்சு அவன ஏத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாரி மீட்டிங் கூப்ட்டுருப்பாரு. யார் யார் எல்லாரையும் கூப்ட்டுருப்பாரு. கூப்பிடுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எஸ்.ஏ. சூர்யா வந்து என்ன பண்ணியிருப்பான்னா,
அவனோட ஜாதிக்காரங்கள கூப்பிட்டு வச்சுட்டு, நம்ம ஜாதியா இருக்கனால தான் நான் உங்களலாம் கூப்பிட்டு வச்சிருக்கேன். அவன் சொல்றதெல்லாம் கேளுங்க. ஆனா எதையும் செய்யாதீங்க. நான் என்ன சொல்றேனோ அத செய்யுங்கன்னு சொல்லும்போது, இவர் வந்து மீட்டிங் கூப்பிட்டு வச்சிருப்பாரு. மீட்டிங் கூப்பிட்டு வச்ச உடனே ஒவ்வொரு ஆளுக்கு சொல்லுவாரு. அது ஃபர்ஸ்ட்டு வந்து கிரீன் லைட் காமிப்பானுங்க. இவங்கலாம் வந்துட்டு சுத்தமானவங்க. அடுத்து ரெட் லைட்டு காசு வாங்குனவனுங்க. அடுத்து பிளாக் கலரு. இவைங்கலாம் வந்துட்டு கருப்பாடு மாரி காமிச்சுட்டு, மறுபடியும் கைய தூக்குவாரு. இங்க காங்கிரஸ் தாக்கப்பட்டாருங்க. எங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆளு வந்து தூக்குறது யாருன்னா, சீஃப் செக்ரட்டரி மல்லிகார்ஜுனா. ஓ! பேரு. ஓகே, ஓகே. ம். நான் பேர கவனிக்கல. ம். இந்த கருமத்த எல்லாம் ஏன் கவனிச்சேன்னு இப்பதான் இருக்கு. சரி விடுங்க, விடுங்க. அதான் சொல்றேன்ல நீங்க வந்து படத்துல பெரிய நாலேட்ஜ் இருக்கிற ஆளு. உங்களோட என்னால போட்டி போட முடியுமா? ஐயோ! இந்த மாரி அந்த 2 கலர தூக்கிட்டு, எல்லாத்தையும் பச்சையா மாத்திட்டு, எலக்ஷன் ஆரம்பிக்க போறோம். இதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்னா ஸ்டார்ட் ஆகுது. இப்ப என்ன பண்றாருன்னா, கண்டெய்னர் இப்ப தான் பிளாக் பண்றாரு. பிளாக் பண்ணும்போது யாருன்னா, இவரு மாவீரன். மாவீரனா? ஓகே. அந்த பேரு ஐயோ! அந்த பேர எவ்வளோ கேவலப்படுத்துறேன். சரி ஓகே. அதான் அதுல வச்சிருக்க பேர் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவங்கள வந்து மார்க் பண்றதுக்கு, அந்த கேரக்டர் இதுக்கு அந்த மாரி இருக்கும். நெறைய இது. உடனே என்ன பண்ணா ஃபோன் பண்ணுவாராம். யாருன்னா, இவன் கூட அடியாள் இருப்பான்ல அவன ஜெயராமோட. அவன் வந்து இறங்கி பேசுவான். இந்த மாரி இந்த கண்டென்ட் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாக்குமூலம் மாரி குடுத்துருவான். இவன் தெரியாம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவானுங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, ஜெயராமுக்கு ஃபோன் பண்ணுவானுங்க. ஃபோன் பண்ணும்போது தலைவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அத எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? எப்பேர்ப்பட்ட மனுஷன் அவன கொண்டு வந்து ஒரு பெண் வந்து படுத்திட்டு இருப்பாங்க. அவங்களோட தொப்புளில் வந்து ஊதி விளையாண்டுகிட்டு இருப்பாரு நம்ம ஜெயராம், மாவீரன். அது வந்து யாருன்னா, மகளிர் அணி செயலர் குறிப்பிட வேண்டியது. ம். ஓ! 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 ஓகே. ஃபோன் வருது. இவன் எடுத்தோனே திட்டுறான். திட்டும்போது அப்புறம் தான் இவன் ப்ரூஃப காமிக்கவும் இவனுக்கு ஒரு மாரி இதாயிருது. அதுக்கப்புறமா நீங்க வந்து கணக்கே காமிக்காம 200,00,00,000 கண்டெய்னரோட வந்திருக்கீங்க. அதனால உங்கள வந்து டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டானுங்க. இந்த கண்டெய்னர் என்னதே இல்ல அப்படிம்பாரு ஜெயராமு. அங்கதான் சீன்ல ஒரு ட்விஸ்ட்டு. அவர் வீடியோ கால் பேசுனத அவங்க வீடியோ எடுத்துருவாங்க. இது எவிடன்ஸ் ஆயிடும். இதெல்லாம் தூக்கிட்டாங்களா, தூக்குன பிறகு இவனால எலக்ஷன் போட்டி போட முடியாது. இப்ப மிச்சம் இருக்கிறது தம்பி இவைங்க இந்த கணக்கு மட்டும் தான். எலக்ஷன் நடக்கும் முன்னாடி இந்த பூத்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு பூத்ல வந்து பாம் வெடிக்கும். பாம் வெடிச்சோனே ராம் சரண் போய் பார்ப்பாரு. ராம் சரண் போய் பார்க்கும்போது இவன் எஸ்.ஏ. சூர்யா வருவான். வந்தவுடனே மிரட்டுவான். இந்த மாரி 1,00,00,000 சம்திங் பூத் இருக்கு. அதுல ரேண்டமா நான் 7 இடத்துல பாம் வச்சிருக்கேன். எங்கே பாம் வச்சிருக்கேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லும்போது, இவன் சட்டைய புடிப்பான். அங்க ஒரு சின்ன சலசலப்பு வரும். நான் கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். நீ யாரையும் கண்டுக்கவே கூடாது. அது இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் இதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது பேர மறந்துட்டேன். முதல் சுற்றா? ஓகே. முதல் சுற்று வாக்கெடுப்பு. அது முடிஞ்சோனே என்ன ஆகும்னா, சாயங்காலம் விசு சூர்யா வருவான். வந்த பிறகு நான் உன்ட்ட வந்து ஒரு ஓகே. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த இவைங்க ஓட்டு போட வருவாய்ங்கல்ல. ஃபர்ஸ்ட்டு ஓட்டு போடுவானுங்க. ஒரு கும்பலா வந்து ஓட்டு போட்டு குடுகுடுன்னு ஓடுவானுங்க. எங்கடா ஓடுறாய்ங்கன்னு பார்த்தா, நேரா போயி ஒரு கெமிக்கல்ல வந்து கையில இது பண்ணுவானுங்க. இன்ஸ்டன்ட்டா வந்து ரிமூவ் பண்றது. ஆ ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆன பிறகு திருப்பி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, மறுபடியும் லைன்க்குள்ள போவானுங்க. ஓட்டு போட்டுட்டே இருப்பானுங்க. இத பார்த்தோனே ஒரு ஆஃபீசர் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, "அதெல்லாம் போடட்டும். ஒண்ணும் பிரச்சனைன்னு" சொல்லி விட்டுருவாரு. விட்ட பிறகு அந்த ஃபர்ஸ்ட் போலிங் முடிஞ்சிருக்கும். முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க ஐயா. அது என்ன எந்த ஆபீசரா இருந்தாலும் டக்குன்னு வந்து கலெக்டருக்கே கால் பண்ணி, அதுவும் அதாவது எலக்ஷன் கமிஷனர் ஆபீசருக்கே கால் பண்ணி, "இங்க இந்த மாரி நடக்குது. இத என்ன பண்ணலாம் சார்?" அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. அப்படி தட்டலாமா? இல்ல. அப்படி பண்ண முடியாது. குறிப்பிட்ட பூத் கணக்கு இருக்குல்ல. அந்த பூத்துக்குன்னு ஒரு ஆஃபீசர் இருப்பாரு. அவரு தான் சூப்பர்வைசரு. அவங்க கிட்ட தான் பேசணும் ஃபர்ஸ்ட்டு. கரெக்ட்டு. அவங்க தான் பேசணும். இல்ல படத்துல வந்துட்டு அவங்க பேசிட்டா ஹீரோக்கு என்ன வேல? ஹீரோக்கு வேல குடுக்கணும்ல. எல்லாரும் கால் பண்றது வந்து நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுவாங்க. எலக்ஷன் கமிஷனர் ஆபீசருக்கு தான் கால் பண்ணுவாங்க. டக்கு டக்குன்னு. நம்பர் அந்த அளவுக்கு ஈஸியா ஃப்ரெண்ட்லியா இருக்காருங்க. நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்க? ஃப்ரெண்ட்லியான ஆளு. யாருனாலும் ஃபோன் பண்ணலாம். எப்பனாலும் பேசலாம். எப்ப வேணாலும் கால் பண்ணி, "உன் சட்டை எனக்கு பிடிக்கல. சட்டைய மாத்து" அப்படிங்கலாம். ஆ அதுவும் நான் வரலாறு முன்னாடி நடந்தது. ம். அது பின்னாடி வருவோம். இந்த ரெஃபரன்ஸ்க்கு. வெளிய வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோ வந்துட்டு. சூர்யா வருவான். சூர்யா வந்த பிறகு இந்த மாரி சொல்லுவான். நான் உன்ட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நான் பாம் எங்கேயுமே வைக்கல. ஒண்ணு மட்டும் தான் பேருக்கு வச்சேன்னு இவன் சிரிப்பான். இவனும் கூட சேர்ந்து சிரிப்பான். இவன் எதுக்குடா சிரிக்கிறான்னு பார்க்கும்போது தான் எல்லார் கையுமே வீங்கி போயிருக்கும். லைட் படத்துல வர மாரி. கிளைமாக்ஸ்ல வந்திருக்கும்ல. அந்த மாரி எல்லார் கையும் வீங்கி போயிருக்கும். எல்லாரும் வந்துட்டு ஒரே நேரத்துல ஒரே டாக்டர போய் பார்ப்பானுங்க. நம்ம சைட் சேத்தியா போய் கலந்துட்டுருவாரு. அவர் கலந்துட்டுருப்பாரு. அப்பதான் ஹீரோ வந்து சொல்லுவான். இந்த மாரி இவங்க ஒரு கெமிக்கல் போட்டுருக்காங்க. அதனால தான் வந்திருக்கு. எல்லாரும் கள்ள ஓட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த பூத் எல்லாருமே எலக்ஷன்லாம் அங்க அங்க கேன்சல் ஆயிரும். திருப்பி அந்த பூத்துக்குலாம் வந்து ரீ எலக்ஷன் மாரி சொல்லுவான். இவனுக்கு அது கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் வேற வழி இல்ல. இப்ப எலக்ஷன் ஓரளவுக்கு நடந்து எல்லாம் முடிஞ்சிரும். முடிஞ்ச பிறகு படத்த அந்தாந்தன்னு ஓட்டி கிளைமாக்ஸ் வந்தாச்சு.
அப்ப எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதாவது பரவால்ல. இந்தியன் 2லாம் பேச முடியாது. நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டயர்ட் ஆயி தூங்கிருவீங்க. ஐயோ! ஏந்திரியா, ஏந்திரியான்னு பேசிட்டே இருக்கணும். ஆக்சுவலா பேசணும். பேசின எபிசோட் நான் ஸ்கிராப் பண்ணிட்டேன். என்னால முடியல. பாதி இதுக்கு எனக்கு ஏன்டா பேசுறோன்ற மாரி ஆயிப்போச்சு. எப்படிதான் படம் எடுத்து, எப்படிதான் ப்ரொடியூசர ஒத்துக்க வச்சேன்னு தெரியல. சரி விடுங்க அது வேற கத. இப்ப வந்து எல்லா ஓட்டுமே முடிஞ்சிருக்கும். முடிஞ்சோனே எல்லாமே ஒரு யூனிவர்சிட்டில இருக்கும். இப்ப யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லலாம் வந்துட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டீஸ் இருக்கும்ல. பெரிய பெரிய யூனிவர்சிட்டீஸ். அங்க தான் வந்துட்டு பொதுவா அந்த ஓட்டு மிஷின்லாம் இருக்கும். எல்லா ஓட்டு பெட்டியும் அங்க தான் இருக்கும் பத்திரமா. அத தாண்டி ஒரு 24 ஹவர்ஸ் வந்து கேமரா இருக்கும். அத தாண்டி வந்துட்டு ஆர்மி ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. அதையும் தாண்டி சிஆர்பிஎஃப் அவங்களும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அத தாண்டி போலீஸ் இருக்கும். இவ்வளோ பாதுகாப்பு இருக்க இடத்துல, இவைங்க வந்துட்டு அசால்ட்டா வெளிய வந்து கூட்ட கூட்டமா நின்னுட்டு இருப்பானுங்க, வில்லனுங்க வந்து. எனக்கு அதான் சுத்தமா புரியல. எப்படி நிக்க முடியும்? அந்த பெரிமீட்டர நீங்க உள்ளயே நுழைய முடியாது. நீங்க நுழைஞ்சீங்கன்னா, இன்னொன்னு என்னன்னா, அந்த ஃபுல்லா அந்த இடத்துல வந்து பிரஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்கணும். பிரஸ்ன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அது அந்த இடத்துல வந்து பரபரப்பா நம்ம வந்து யார் வந்து முன்னிலையில இருக்கா அதெல்லாம் சொல்லுவாங்க. அங்கலாம் யாருமே இல்லைங்கய்யா. ரியல் லைஃப்லயே பார்த்தீங்கன்னா, பிரஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, டீ வந்து அந்த ஃப்ளாஸ்க்ல போச்சு. வடை இத்தன வடை போச்சு. அதுல வந்து உளுந்த வடை இத்தன, ஆம வடை இத்தனன்னு இவ்ளோ டீட்டெயிலா சொல்லுவானுங்க. அந்த அந்த ஏரியாக்கு முன்னாடி. ம். ஆனா இவைங்களுக்கு வந்து அங்க தான் நம்ம ஹீரோ வந்து நெனச்சேன். என்னடா படம் இவ்வளவு ஓடிடுச்சு. ஃபைட் சீனே இல்ல. இது தெலுங்கு படமா இது? ஒரே ஒரு ஃபைட் சீன் வந்துருக்கே அப்படின்னு யோசிச்சேன். இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு. அங்க தான் வச்சாரு ட்விஸ்ட். நீங்கலாம் போங்க. போலீஸ் ஆஃபீசர்லாம் வேணாம். எனக்கு நீங்களும் முக்கியம். உங்க உயிரும் முக்கியம் அப்படின்னு அனுப்பிவிட்டு, இங்க வைக்கிறேன்டா ஃபைட் சீன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரி லாரியா அவங்க மனுஷங்க வந்து இறங்குறாங்க. அங்க லாரி வரும், இங்க ஜேசிபி வரும். 2க்கும் ஜோடி போடலாமான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்பானுங்க. ஆரம்பிச்ச பிறகு இவரு ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்தோம்ல அந்த சோட்டுவா, அவர் வருவாரு. அவர் இங்க வந்துட்டு என்னய்யா நீ வந்து நிக்கிற? இல்ல நான் என்ன நெனச்சேன்னா வந்துட்டு ஒரு தெலுங்குல அடுத்து ஒரு மகேஷ் பாபுவோ, இல்லன்னா அல்லு அர்ஜுனோ அந்த மாரி ஏதாவது கேமியோ வரும்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். பெரிய ஹீரோ கேமியோ நெனச்சுட்டு இருந்தேன் நானு அந்த சீன்ல. நான்லாம் இந்த சீன் ஐயோ! எப்பயா வரும் கிளைமேக்ஸ் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். சரி விடுங்க படத்த முடிச்சிடலாம். படத்த முடிச்சுட்டு அடுத்து அடிக்க வேண்டிய வேல இருக்கு. ஆனா கத முடியல. கத முடியல என்னால பேசுறது. நடுவுல ஒரு சீன் விட்டுருப்போம். அது விட்டது விட்டதாவே இருக்கட்டும். அத பத்தி திரும்பி தோண்டி எடுத்து நாங்க இது பண்ண விரும்பல. இப்ப வந்து ஒரு பக்கம் லாரி, ஒரு பக்கம் ஜேசிபி 2ம் வந்துட்டு நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருக்கானுங்க. அங்க நெறைய ஃபைட் சீன் நடக்கும். அதாவது மனுஷங்கள வந்துட்டு அந்த இது இருக்கு இல்லையா? அந்த ஜேசிபியோட ஃப்ரண்ட் இருக்குல்ல. அது நீங்க கிட்ட நிக்க முடியாது. அது லைட்டா உங்க கையில சும்மா பேருக்கு இழுத்தாலே கையில கீழ விழுகும். இவங்க ஏதோ வந்துட்டு மண் அள்ளுற மாரி ஆள் அள்ளி தூக்கி குப்பை லாரில போடுறது. அது மேல அப்படியே "வீல் gonna go round and round" அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்கள உருட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த இதுல. இந்த மாரியான ஒரு சில வேலை நடந்துட்டு இருக்கும். இது நடுவுல என்னன்னா, உள்ள ஜெயராம் வருவாரு. ஜெயராம் வந்துட்டு அவரு கதவ உடைப்பாரு. கதவ உடைச்சு உள்ள கால வைப்பான். எல்லாரும் திருப்பி கதவ எடுத்து வெளிய வெளிய தள்ளி விடுவானுங்க. ட்ரில் பண்ணிருவாங்க. மறுபடியும் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரூ பண்ணிருவாங்க. அந்த கதவைய திருப்பி மூடுவானுங்க. அதுக்கப்புறமா இங்க எஸ். சூர்யா வருவான். ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். கூலிங் பாக்ஸா? அது எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ண போவான். இங்க இவரு ராம் சரண் பின்னாடி வந்து தடுப்பாரு. அப்புறம் அங்க ஒரு ஃபைட் நடக்கும். ஒரு 1 முழம் சைஸ் இருக்கிற ஒரு ரப்பர எடுத்து கையில் இறக்கி விடுவாரு. கையில இறக்கி விட்டுருவான். இவன் பாட்டி எனக்கு சத்தியமா புரியல. நீங்க அப்படி இறக்குனீங்கன்னா, எலும்பு என்ன ஆகும்? எனக்கு புரியல. எலும்போட அவ ஆர்ம்ஸ்ல பாதி இருக்குது அந்த கம்பி. எப்படி சீன் வச்சாருன்னு தெரியல மனுஷன். ஏங்க அந்த சீன்ல அந்த இது பச்சையா தெரியுங்க. அப்படியே ஹோர்ஸ் பைப் மாரி அப்படியே வலை எடுக்கிற பைப். நம்ம பார்த்த தியேட்டர் பிரிண்ட் அதிலேயே உங்களுக்கு தெரியுதுன்னா, நல்ல பிரிண்ட்ல பார்த்தா இன்னும் நல்லா பச்சையா தெரியும் போல. ம். உடைச்சிருவான். 5 மிஷினாயும் 5 25 உடைச்சிருவான். உடைச்ச பிறகு என்னாகுன்னா, இவ வந்து இந்த கம்பிய புடுங்கிருவான். அதாவது ஈஸியா எடுத்து போடுறான். இந்த வடிவேலு ஒரு படத்துல தெரியுமா? வடிவேலு நடந்து வந்துட்டு இருப்பான். சுத்தி ஒரு 3, 4 பேர் வந்துட்டு இருப்பானுங்க. வந்துட்டு, "நான் வந்து படுத்துட்டு இருந்தேன் தம்பி. என் மேல வந்து புல்டோசர் ஏறி போயிடுச்சுன்னு" ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் வந்து, "நான் வந்து ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தேன். நல்ல வேளை நான் பாறையில விழுந்துட்டேன். தண்ணீல விழுந்தா என்ன ஆகுறதுன்னு" சொல்லிட்டு ஒரு புலம்பிட்டு போவான் தெரியுமா? அந்த மாரி இவரு வந்து கம்பிய அசால்ட்டா புடுங்கி போட்டு இவரு டயலாக் பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு புரியலங்க ஐயா. ஒரு நிமிஷம் பிளாங்க்கா இருக்கும்ல, லோடிங் வரும்ல அந்த மாரி. இல்ல எனக்கு புரியல. அப்ப அந்த இடம் என்னாச்சு? அப்ப உள்ள இறங்குனுச்சு அவ்ளோ ஆழத்துக்கு. அதோட இம்பாக்ட் என்ன ஆச்சு? கைய தூக்க முடியல அவனுக்கு. நின்னு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா அங்க. அதாவது இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் ஓகேவா ரோட்ல. தெரியாம விழுந்தாலே, கால்ல லைட்டா அடிபட்டாலே அந்த இடத்துல வீங்கி உங்களுக்கு பிரஷர் வரும். படபடன்னு இருக்கும். நிக்க முடியாது. அடிபட்ட அப்புறம் நின்றுலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா உடம்பெல்லாம் இதாகும். அவ்வளோ பெரிய கம்பி இறங்குது. இவன் பாட்டுக்கு உட்கார்ந்து டயலாக் பேசுறான். இது பண்ணிட்டு இருக்கேன். உடம்பா? இல்ல என்ன இது எனக்கு புரியல. அது வந்து என்னன்னா, அவங்க அம்மா ஆவி வந்துருச்சு உடம்புல. அதான். அந்த சீன சொல்ல மறந்துட்டோமோ நடுவுல.
அந்த சீன தான் விட்டுருவோம் அப்படின்னு. ஓகே, ஓகே. அதாவது எஸ்.ஜே சூர்யாவோட நாமினேஷன வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அவங்க அண்ணனோட லாரிஸ வந்து சீஸ் பண்ணதுனால அதுக்கு ஃபைன் போட்டு, மொத்தமா இருந்த 40,00,000ம் முடிஞ்சிருச்சு. அவருக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய 40,00,000த்துக்கு மேல போனதுனால நாமினேஷன் கேன்சல் ஆயிடும். இப்ப வந்து எஸ்.ஜே சூர்யாவால முடியாது. ஆ அதாவது மினிஸ்டரா முடியாது. இந்த மாவீரனால மினிஸ்டரா வந்து இருக்க முடியாதுங்கிறதுனால, இப்ப ஒரு பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ராம் சரண வந்து பெர்சனல் அட்டாக் பண்ணுவான். இவங்க அம்மா பேரும் கேட்கும்போது, இல்ல சட்டப்படி இவங்க தான் என்னுடைய பேரண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது, மாறி, மாறி 2 பக்கம் போயிட்டுருக்கும். இதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னானுங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க. அஞ்சலிய கூப்பிடுவாங்க. அஞ்சலி வந்து நின்னோனே, இவன் வந்து இதா பேசுவான். இல்ல எனக்கு இவங்கள தெரியாது. இவங்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருக்கு. அவங்க வந்து மென்டலா வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதனால வந்து அவங்க சொல்றதெல்லாம் ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிருவாரு. அப்ப வந்துட்டு அஞ்சலி மொறச்சு பார்க்கும். அடப்பாவி! அதுக்கு முந்தின சீன்ல தான்டா என்னைய வந்து அம்மா, அம்மான்னு கூப்பிட்டேன்ற மாரி இருக்கும். அட கம்மால அந்த மொமெண்ட். எக்ஸாக்ட்டா தான். அது ஏதோ ஆஸ்பத்திரியா சம்திங் ஏதோ இடத்துல வச்சுட்டு, அடுத்த நாள் டிஎன்ஏ டெஸ்ட்டு. இவன் வந்து பொலம்புவான். இந்த மாரி நான் வேணும்னு பண்ணலம்மா. நான் அப்ப போயிட்டேன்னா திருப்பி ரீஎலக்ஷன் வப்பானுங்க. எல்லாத்தையும் இவன் இது சரி கட்டிட்டு திருப்பி இவன் வந்துருவான். நம்ம அப்பா சொன்ன மாரி பணம் எல்லாம் அரசியல் பண்ணணும்னு, ஓ! அப்படியா விஷயம்ன்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு, அந்த அந்த மீம் ஒண்ணு தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு வந்து இங்கிலீஷ் நல்லா பேசிட்டு இருக்கும். பக்கத்துல ஒண்ணு வந்து மொறச்சு மொறச்சு பார்க்கும் தெரியுமா? ம். அந்த மாரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே அப்படியா விஷயம்ன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ நீ நெனச்சது நடக்கும்ன்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் பார்த்தா அவங்க அம்மாவ எங்கேயுமே தேடும் கிடைக்க மாட்டாங்க. உடனே இவன் வந்து என்ன பண்ணான் அசால்ட்டா சொல்லுவாய்ங்க. என்னன்னா, அந்த இதுல வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்கல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இதுல வந்து ஃபோன் கேட்டாங்க பாட்டு கேட்கறதுக்கு. குடுத்தேன். அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. அப்படிங்கும் அந்த அம்மா. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா வரும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து டிஎன்ஏ டெஸ்ட்னா என்ன? அது என்ன பண்ணுவாங்க? அத வந்து எப்படி வந்து சல்பூரிக் ஆசிட் எத வச்சு வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் அடிக்கலாம் இந்த மாரி வரிசையா பார்த்துருப்பாங்க. குழந்தை வரிசையா வந்து நடை பழகுற மாரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அம்மா கிளம்பிடும். இவரு வந்து அலைஞ்சு அலைஞ்சு பார்ப்பாரு. அப்புறம் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கும். போய் பார்த்தோனே அங்க பெரிய ஒரு ட்ரம்முக்குள்ள சல்ஃபிக் ஆசிட் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கால் பாதம் தடயம் இருக்கும். அதே மாரி செருப்பு இருக்கும். கரெக்ட்டா வந்து அது அந்த பாதங்கள் வந்து கரெக்ட்டா வந்து இங்கேருந்து போயி அந்த சல்பூரிக் ஆசிட் பெரிய டனல் இருக்கும். அதுக்குள்ள பக்கத்துல வரைக்கும் அந்த பாதம் இருக்கும். ஸோ நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது அவங்க உள்ள குதிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் அழுதுருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப வந்த கிளைமாக்ஸ் சீனு. ஐயா இந்த சீன்ல நான் சொல்லட்டா இந்த கணக்க? என்னன்னா 25 மிஷின வெடிச்சிருப்பாங்க. ஒரு மிஷினுக்கு 2000 ஓட்டு அப்டின்னா கூட 50,000 ஓட்டு வந்து இவருக்கே சொல்லிடுங்க. அதனால இவர் வந்து போய் நிக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, 50,000 ஓட்டு விழுந்தாலும் அது வந்து எப்படி ஒரே ஆளுக்கு தான் விழுந்துச்சு அப்டிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணலாமா? அது வந்து எந்த சஸ்பீஷனுக்கும் போவாதா? இல்ல, இல்ல. அது வராதுல்ல. நீங்க இப்படி அப்பன்னா நீங்க வந்துட்டு எலக்ஷனே குறை சொல்ற மாரி ஆயிரும்ல. ம். சரி ரைட்டு. அத இதுல லாஜிக் வேற கேட்கிறேன் நானு. சரி ரைட்டு. அடுத்து வந்து ஆல்ரெடி 11,00,000 சொச்சம் வந்து வாங்கிட்டாங்க ஓட்டு. 11,00,000 எங்க இருக்கு? 2,00,000 இருக்கு வாங்குனது சூர்யா பிளஸ் 2,50,000 அதனால நீ எப்பயோ தோத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து ரிசைன் பண்ணிட்டு மக்களோட ஆதரவோட அவர் வந்து சிஎம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் சீன். நம்ம நெனைப்போம். இங்க வந்து அடுத்த ஹெலிகாப்டர் பறக்கிறப்ப போச்சு. ஹெலிகாப்டர் வந்துருச்சு. தலைவன் வந்து இறங்க போறான் அப்படின்னு நெனைக்கிறப்ப, அங்கேருந்து வர்றாரு சைக்கிள்ல நம்ம தல. ட்விஸ்ட். சைக்கிள்ல வந்துட்டு பேசுறாரு. இந்த மாரி விஷயம் பண்ண போறோம். உங்களுக்கெல்லாம் வீடியோ இது பண்ணி இதெல்லாம் பண்ணி குடுக்குறோன்ற மாரி சொல்லும்போது, அதுல இருந்து சொல்லுவாங்க. ஏன் ஸ்விக்கி, சொமேட்டோ, பிக் பாஸ்கெட் மட்டும் தான் உங்க டோர் ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்களா? கவர்ன்மெண்ட் ஆல்சோ கம்ஸ் டூ யுவர் டோர் ஸ்டெப் டூ சர்வீஸ் யூ அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. அதாவது யூட்டோப்பியால நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிஜத்துல நடக்குன்ற மாரி ஒரு கதை எழுதி, நம்ம தலையில கட்டி, ஆனா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, 2.0க்கு கீழ, இந்தியன் 2க்கு மேல. அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பார்க்கிறப்ப என் மனதுல வந்து ஆழமா சொன்னது என்னன்னா, எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்டும் இருக்கக்கூடாது. இவர் படம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த கதைய வந்து நம்ம திரிச்சு பார்த்த மாரி ஆயிடும். நம்ம வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ்டா வந்து இது ஒரு நார்மல் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில என்ன இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு நெனைச்சேன். ஆனா ஆரம்பிச்ச ஒரு 15 நிமிஷத்துல ஐயோ! முடியலடா என்னால அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பொலிட்டிக்கல் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே டிஎம்கே தான் காமிச்சானுங்க. புரியுதா? அந்த சிஎம் வந்து கலைஞரு, ஜெயராம் வந்துட்டு அழகிரி, இங்கிட்டு சூர்யா வந்துட்டு ஸ்டாலினு. இதுதான். இப்ப ஸ்டாலினே கரண்ட்டா இருக்காரு. அவர புடிச்சு அடிக்கணும்.
நம்ம ஊர்ல படம் எடுத்தா என்ன நடக்கும்ன்றது தெரியும். அதனால அங்க இந்த கதைய கொண்டு போயி இது பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆ கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கும். அதே மாரி அடுத்து வேற யார் இருந்தா? காங்கிரஸ் வந்தீங்களா? நீங்க சொன்ன மாரி அந்த காங்கிரஸ் ரெஃபரன்ஸ். மல்லிகா தானே அந்த ஆள் பேரு? மல்லிகார்ஜுனன். ஓகே. அவர் பேர் தெரியாது. அதனால சொல்றேன். உடனே வந்துட்டு இவங்க தப்பா எடுத்துக்கிட்டு, நீ எப்புட்றா இவனுக்கு பேர் தப்பா சொன்னேன்னு வேணா வருவானுங்க. ரைட். இதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ரெஃபரன்ஸும் இருக்கும். ஏடிஎம்கே எப்படி அம்மாவ வந்துட்டு 75 நாள் வச்சுட்டு, இவங்க வந்து இட்லி சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்கன்னு கதை விட்டாங்க அந்த கதை. இதுல நெறைய கேரக்டர் நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது மேபி வந்து தமிழ்ல இருக்கிற ஆடியன்ஸ வந்து அட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் என்னன்னா, சீனோட அந்த கன்டினியூஷன் இருக்குல்ல, அது ரொம்ப அடி வாங்கும். ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிலது தெலுங்குல இருக்கும். ஒரு சிலது வந்துட்டு ஹிந்தியில இருக்கும். இந்த மாரி சேஞ்ச் ஆயி இருக்குதுல்ல. அந்த இதையும் நம்ம வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜெயராம வந்து பார்க்குறப்ப எனக்கு இது ஒரு காமெடி கேரக்டர் அப்படின்னே வந்து யோசிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் பாதி சீனுக்கு அப்புறம் தான், ஓ! இவர காமெடி ஆக்டரா மாத்திருக்காங்க. அப்ப இந்த சைடு சத்யா கிடையாதா காமெடி ஆக்டர் அப்படின்னு இருந்துச்சு. எதுவும் ஒரு காமெடி ஆக்டர போட்டு அதுக்கு வந்து சைட் காமெடி ட்ராக் எதுவும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சு பண்ணாம கதையோட ஒன்றி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதான் நீங்க சொன்ன மாரி காமெடிக்கு பெருசா ஸ்கோப் இல்ல அந்த படத்துல வந்துட்டு. ஏன்னா காமெடின்னு சொல்லி வந்தாலே காமெடி கிடையாது. ஆனா ஜெயராம் வந்துட்டு 4, 5 கவுண்டர போட்டாலும் ஏதோ படத்த எஸ். ஏ. சூர்யா ஒரு பக்கம் சுமந்துட்டு இருக்காருன்னா, இவர் ஒரு பக்கம் வந்து நூல் பிடிச்ச மாரி நின்னுட்டு இருக்காரு. கொஞ்சம் காமெடி நான் பார்த்தேன். அதுல ஓவராலா பார்க்குறப்ப அந்த மொட்டை காமெடி கொஞ்சம் வந்து சிரிக்கிற மாரி இருந்துச்சு. அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நான் சிரிச்சேன். மத்த எந்த இடமும் போர்ஷனும் அந்த அளவு பெருசா இல்ல. சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன சங்கர் படத்துல மெயினா பார்க்க வேண்டியது இந்த கலர் பாலிடிக்ஸ். அத வந்து கடந்து போக முடியாது. எல்லா படத்துலயுமே வந்துட்டு ஹீரோயின விடுங்க. ஹீரோயின் வந்து எல்லா டைரக்டரும் பண்றாங்க. ஆனா சங்கருக்கு என்னன்னா, அந்த கருப்பு மேல அப்படி என்னதான் ஒரு பெரிய இதுன்னு தெரியல. ஆவுன்னா கருப்பு கலர் இருக்கிறவங்கள வந்துட்டு டேமேஜ் பண்றது. அவங்க மட்டும் தான் பிரச்சனையில மாட்ற மாரி காமிக்கிறது. அவங்கள தான் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டம் ஆஃப் த லைன்ல நிக்க வைக்கிற மாரியே ஒரு கேரக்டர் எல்லா படத்துலயும் அதான் குடுத்துட்டுருக்காங்க. இந்தியன் 2ல வந்துட்டு இந்த ஒரு லஞ்சம் குடுக்க முடியாம ஒரு அம்மா இறந்து போகும் கருப்பா இருக்கும். அது எந்திரன் படத்த நம்ம சொல்லலாம். தேவையே இல்லாம ஒரு சீன வச்சுட்டு, நான் இப்படி காமிக்கிறேன், அப்படி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சையும் பண்ணதா இருக்கட்டும். சங்கர் வந்துட்டு தான் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு காமிக்கிறேன்ற பேர்ல டேமேஜ் பண்றத வழக்கமா வச்சுட்டுருக்காரு. பர்ட்டிகுலர் கம்யூனிட்டில இருக்கிற ஒரு பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கியிருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அந்த ஹராஸ்மென்ட் சீன்ல வர்றது தான். அந்த பொண்ண தான் ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி வரும். அதுல அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க சொல்றது வந்து, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீ எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்ப அப்படிங்கிற மாரி அத நோட் பண்ணுவாரு. உங்க டிகோடிங் சொல்லுங்க. மறுபடியும் அங்கேவா? பெரிய லெவலாலாம் இதுல டீகோட் பண்றதுக்கு பெருசா இல்லங்க. ஆனா வந்து என்னன்னா, இவ்வளவு தூரம் யோசிக்க தேவையா? அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சுருச்சு. இதுல பெருசா இல்லங்க அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்ல. ராம் சரண் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சூர்யாவுக்கு வந்து பதவி குடுக்கறதுக்கு வந்து அந்த மீட்டிங் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, அவர வந்து ஒரு பெரிய இந்த நடு ரோட்ல சம்மந்தமே இல்லாம நடு ரோட்ல ஆட்டு மந்தை இருந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல இருக்கும். ஃபுல்லா ஆடும். அதுல வந்து கருப்பாடு, வெள்ளாடுன்னு இருக்கும். எனக்கு என்னமோ அது லைட்டா அந்த ஃபுல்லா வந்து அ கெட்டவங்க இருக்கிற மாரி கலர் ரிலேட்டடா காட்டுற மாரி இருந்துச்சு. அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெள்ளாடு அங்க, இங்கன்னு தெரியும். அப்ப அவரு சண்டை போடுறப்ப அவர ஃபுல்லா பிளாக் மாரி ஒரு நல்லவன சுத்தி வந்து கெட்டவங்கலாம் சரவுண்ட் பண்ற மாரி காட்டியிருப்பாரு. அவரோட சினிமாட்டோகிராஃபிக் ரிலேட்டடா இருந்துச்சா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லி தான் அங்க ஆடு இருந்தது எனக்கு தெரியும். எனக்கு வந்து அந்த வண்டி, அங்க முன்னாடி ராம் சரண் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆடு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியல. ரைட்டு. இதுதான். இத கவனிச்சிருக்கணுமா? அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் அந்த அந்நியன் படத்தோட ரெஃபரன்ஸ நான் பார்த்தேன் நெறைய இடத்துல. இந்த மெட்ரிக்ஸா இருக்கட்டும், இந்த லவ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்நியன் படத்துல வரும்ல. அதே மாரி வந்து இவர் கோவப்படுறப்ப ஆங்கர் மெட்ரிக்ஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் லவ் ஆகுறப்ப லவ் மெட்ரிக்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சாங்ல கூட அ க கட் காப்பி பண்ணி கொஞ்சம் பேக்கிரவுண்ட் சவுண்ட் மாதிரி இது இருந்துச்சு. அண்டங்காக்கா அந்த சாங்ல வர்ற மாரி இந்த பாட்டுலயும் இருந்துச்சு. சாங்ஸ் பெருசா எடுபடல. சாங்ஸு எனக்கு நான் பாட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு அதுவும் தெரியாது. இது ஆக்சுவலா ஒரு ஒரு சாங் ஏதோ ஹிட் ஆயிருக்கு போல அந்த ஆல்பம்ல. ஆனா அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஆட் பண்ணல. மோஸ்ட்லி நம்ம ரிலீஸ் எபிசோட் ரிலீஸ் ஆகுதுல்ல, அன்னைக்கு தான் அந்த பாட்டு ஆட் ஆகும். ஏதோ ஒரு சாங் அது பேரு மறந்து
இதுல நம்ம வந்து மிஸ் பண்ண ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்குங்கய்யா. அது என்னன்னா, "பாரு என் சிட்டிக்கு வந்து குறது" அப்படிங்கிற மாதிரி வந்து இடையில ரொமான்ஸ் ஆயிருப்பாரு நம்ம ஹீரோ. அந்த படத்துல வந்து அந்த ஒரு இடத்துல தான் வந்து அம்பியோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும். அது வந்து அந்த போர்ஷன் வந்து அந்த கதைக்கு தேவையே கிடையாது. ஆனா அந்த அந்த அதையும் இன்க்ளூட் பண்ணி நான் வைப்பேன். ஒரு படத்த நான் கம்ப்ளீட் பண்றேன் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆடா இருக்கும். அது அவனோட கேரக்டராவே தெரியாது. ராம்நாத்தோட கேரக்டரா. உங்களுக்கு தெரியுதா நான் எந்த சீன சொல்றேன்னு? அவன் தம்பியோட கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்க்கு வந்து ரூம வந்து டெக்கோர் பண்றதுக்கு போவாங்க. அந்த இடத்துல நடக்கிற ஒரு அதுல கல்ச்சர் அப்படின்லாம் இடையில வந்துட்டு போகும். கல்ச்சர் வரும். அதுக்கப்புறம்னா சம்மந்தமே இல்லாம 2 வாட்டி இவரு பாப்பாரு. அங்கங்க பாத்துட்டு இது பண்ணுவாரு. டக்குனு அங்க ஒரு போகும் சம்மந்தமே இல்லாம. முக்கா கல்யாணம் சாங்கே அப்படிதான் ஆரம்பிக்கும். நல்ல வேளை இந்த புஷ்பா 2ல ஃபீலிங்ஸ்ன்னு ஒரு சாங்க போட்டு இது பண்ணாங்களே, அந்த அந்த அளவுக்கு கொடுமை இல்ல. அதுவரைக்கும் தப்பிச்சிடலாம். கடந்து விடும். எப்படிதான் கொண்டாடுறாங்கன்னு தெரியல அந்த ஒரு குப்ப படத்த. சரி ஓகே. வேற ஏதாவது சொல்லணுமா? எடுக்கிற இடத்துலலாம் செட்டு. எனக்கு இந்த கதையில வந்து ஓவராலா பட்ஜெட் வந்து 400 குரோர்ஸா இந்த படத்துக்கு? 300-400 குரோர். ஆ எனக்கு தெரிஞ்சு இத வந்து அந்த அளவு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கறதுக்கு தேவையில்லல்ல. ஒரு ஒரு 200 குரோர்ஸ் 300 குரோர்ஸ்லயே நம்ம முடிச்சிருக்கலாம். இல்ல நீங்க அவ்வளோ இழுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல நீங்க சொல்றத விட கம்மியாவே எடுக்கலாம். நான் சொல்றேன். பட் இருந்தாலும் அவர் வந்து அவரோட ஹோல் ஜர்னியே பிரம்மாண்டத்தின் அடையாளம்ங்கிறதுனால நான் அந்த எஸ்டிமேஷன சொல்றேன். அவர் வந்து என்னை எல்லாத்தையும் வந்து நான் பிரம்மாண்டமா காட்டணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறவர் தான். அந்த பிரம்மாண்ட பட்ஜெட்டையும் சேர்த்து பார்த்தா ஒரு 300 குரோஸே மேக்ஸிமமா முடிச்சிருக்கலாம். ஆனா தலைவன் வேற லெவல்ல இறங்கி பாட்டுலலாம் கிராபிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து கருத்துக்கள வந்து உள்ள விட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நெறைய தான் இழுத்து பயங்கர பட்ஜெட் செலவு பண்ணியிருப்பாரு. இல்ல நம்மாள் அது பண்ணா பரவால்ல. அதான் நல்ல வேலைய பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா வந்துட்டு, கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு எஸ். ஏ. சூர்யா கேரக்டர் அவர் தான் நிக்கிறாரு. அதுவும் ராம் சரணம். ராம் சரணோட ஒரு சில சீன் பரவால்ல. ஆனா இந்த இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வொர்ஷிப்ன்றது அதிகமா இருந்தாலும், ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஏத்துக்கிற மாரி இருக்கு. பாலையா மாரி ரொம்ப கிரின்ஜ் பண்ணாம ஓரளவுக்கு எனக்கும் அதேதான் தோணுச்சு. ரொம்ப தெலுங்கு சினிமாவோட இத வந்து உள்ள எடுத்துட்டு வந்து சீனுக்கு சீன் ஒரு ஃபைட் சீன் வச்சு மாஸ் பிஜிஎம், ஸ்லோ மோஷன்லாம் உள்ள ஆட் பண்ணாம, ரீசென்ட்டா ஒரு 2 ஃபைட்டோட முடிச்சுட்டு தந்தானுங்க. அது வரைக்குமே போதும் அப்டின்னு இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேல இந்த படத்த புடிச்சு பேசி டயர்ட் ஆக விரும்பல. ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டோம். உங்களுக்கு ஏதாவது இறுதி கருத்து இருக்கா? இந்த படத்த பார்த்ததுக்கு வந்து கம்மியா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு பேசாம வணங்கன பார்த்துருந்துருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இவரு நம்மளுக்கு கன்டென்ட் தெய்வம். இவர விட்டோம்னா அப்புறம் பிடிக்க முடியாது. அடுத்த படத்துக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துருவாரு. நான் 2 நாளா வச்சு வச்சு பார்த்தனால நான் தப்பிச்சேன். நீங்க தான் ஒரு நைட்ல பார்த்துருக்கீங்க. உங்க நிலைமை தான் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. இப்பலாம் குளுக்கோஸ் பாட்டில்லாம் ஏத்திட்டு வந்து பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. பண்ற மாரி தான் இருந்துச்சு எபிசோடு. பாதியிலலாம் வந்து ஐயோ! அப்பா முடியலடா சாமி அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ் எல்லாம் வர்றப்போ கர்த்தாவே! அந்த நிலைமைக்கு வந்துட்டேங்கய்யா நானு. சரி ஓகே. இதுக்கு மேல இந்த படத்த போட்டு மண்டையில ஏத்திக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அத சொல்லுங்க? ஆக்சுவலா நான் வந்து பாட்காஸ்ட்லயே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். நல்லா இருந்துச்சு. மூவி டிஸ்கஷன் அப்படிங்கிறதுனால நான் நெறைய உங்க பாட்காஸ்ட்ல வந்து டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும் ஜர்னல். இது வந்து ரேர் ஜர்னல் தான். அதனால எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு. இந்த ஜர்னல்ல பேசினதுனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் நெறைய டீகோடிங்க்கு எடுத்துட்டு வந்தேன். இதெல்லாம் உள்ள விட்டுருந்தா ஆடியன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிருப்பாங்க. அத கட் பண்ணிருவோம் அப்படின்னு கட் பண்ணியாச்சு. இல்ல ஆட் பண்றதுனா கூட நம்ம வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் வெர்ஷன் மாரி போட்டு கூட இது பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாரும் அதான் ஃபேஷன் ஆக்கிட்டானுங்க. ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவானுங்க. படம் நல்லா இல்லையா? எங்கள்ட்ட இன்னும் 1 மணி நேரம் இருக்குன்னு சொல்ற மாரி நீட்டுவானுங்க. அந்த மாரி நம்மளும் ஃபியூச்சர்ல முடிஞ்சா ட்ரை பண்ணலாம். இப்ப பண்ண முடியாது. ஏன்னா இப்ப முடிச்சதே நான் எடிட் பண்றதுக்குள்ள ஏன் பாதி வயசு ஓடிரும். ரைட். ஓகே. சரி ஓகே. நாங்க வந்துட்டு Spotify இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். YouTubeலயும் இருக்கோம். உங்களுக்கு எங்க விருப்பமோ கேட்டு உங்களுடைய ஃபீட்பேக் தாங்க. ஃபீட்பேக் எனக்கு குடுத்தாலும் சரி, இவங்களுக்கு குடுத்தாலும் சரி. இவங்களுக்கு ஆல்ரெடி ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. ஆ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு ஐடி கீழ இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுக்கப்புறமா Discordலயும் வந்து குடுக்குறனாலும் குடுங்க. உங்கள வேற அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். அடுத்த ஒரு நல்ல படத்துல பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். இல்லன்னா வேற ஏதாவது ஒரு நல்ல டாபிக்ல மீட் பண்ணுவோம். நான் வந்து இட்டாச்சி. இவங்க வந்து மிக்காசா. போயிட்டு வரோம். தேங்க் யூ. பை பை.
வேற நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் நெறைய எடுத்து வச்சிருக்கேன். நான் இது பண்ண போறேன் நீங்க. அப்ப ஒரு வீர வசனம் பேசினேன். அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கிறப்ப சை அப்படின்ட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தேவையா? அப்படின்ட்டு அப்புறம் இருந்துச்சு. இடையில அந்த சாம்பார் பருப்பு காமெடின்னு கூட சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஐயோ! இதெல்லாம் எங்கேருந்து டயலாக் எடுத்துட்டு வர்றாங்கன்னே தெரியல. எனக்கெல்லாம் நச நசன்னு போயிடுச்சுங்கய்யா பாதி இதுல எல்லாம் டயலாக்ல.